மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பையன் வந்து சவுக்கு மீடியா 25ஆந்தேதி இன்னைக்கு காலையில் சவுக்கு மீடியா ஓப்பன் பண்ணிட்டான். அதுக்கு வந்து அந்த திறப்பு விழாவுக்கு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணான். நானும் பெங்களூர்லேருந்து சவுக்கு மீடியா பார்க்கணும், திறப்பு விழாவெல்லாம் பார்க்கணுன்ட்டு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சவுக்கு மீடியாவில் வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்ட்டு எல்லாம் ஆவலாக இருப்பாங்க. நானும் அது போல் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். என் பையன் வந்து இந்த சவுக்கு மீடியாவிலேருந்து எவரெஸ்ட் மலை போல் நல்ல உச்சியில் பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. போற்றுவார் தூற்றுவார்கள். அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லோரும் என் பையன் சவுக்கு மீடியாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு மனமார்ந்த நன்றியோட உணர்வோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம் எல்லோரும். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. பெரிய இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திப்போமா இல்லையான்ற சந்தேகத்தோடு தான் கடந்த நிகழ்ச்சியில் முடித்தோம். அம்மா பேசுனதை பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் பட்ட இடையூறுகள் என்னவென்பதை சொன்னால் நாட்கள் போதாது, இன்னும் பட்டு கொண்டு இருக்கிறோம், இப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் சவுக்கு மீடியா மூடப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருந்ததை அத்தனை பேரும் எங்களிடம் கூறினார்கள். நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக தொழில் நடத்துவோர். ஒன் சைடடாகவே இந்த நரேட்டிவ் போயிட்டுருக்கு. யாராவது ஒருவர் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அலுவலகத்தை நடத்துகிறதுக்கு உங்களுக்கு கட்டிடம் வேண்டும். அதற்கு நடுவே வீட்டில் நடந்த தாக்குதல் பற்றிலாம் விரிவாக நாங்கள் பேசியிருக்கேன். கட்டிடம் வேண்டும். ஸோ யார் முன் வருவார்கள்? யார் வந்து அவர்களுடைய இடத்தை வாடகைக்கு தந்தாலும் அன்று அல்லது அடுத்த நாளே சென்னை மாநகர காவல்துறையின் உளவுத்துறையினர் சென்று நேரடியாக அவர்களை மிரட்டுவது, அவங்களோட வீட்டை சீல் வச்சு ஒரு வருஷமாக தரகளை தெரியும்ல, உங்கள் பில்டிங்கை சீல் வச்சுருவாங்க, உங்கள் கட்டடம் உங்களுக்கு வராது, வாடகையும் வராது, கவர்மெண்ட் எடுத்துக்கும், இப்படி பல்வேறு மிரட்டல்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர், நீங்கள் இந்த ஜனநாயக பணியை செய்ய வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுத்ததன் அடிப்படையில் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நண்பர்களின் உதவியோடு தொடங்கியிருக்கிறோம். இந்த பணி தடையில்லாமல் தொடரும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போவோம். நமது நிலைய வித்துவான்கள் 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இதில் அந்த தயவு செஞ்சு அந்த ஏன்னா நம்ம இது வந்து வேறு யாருக்கும் யூஸ் பண்ண பேர். நம்ம நிரந்தர உறுப்பினர், நம்ம ஆஃபீஸோட நிரந்தர உறுப்பினர்கள். சரி, நிரந்தர உறுப்பினர்கள் வச்சுக்கோங்க. சரி இல்லையோ சொல்லுங்கள், பிரேக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன ஃபீல் பண்ணீங்க? பிரேக் நடுவில் பரபரப்புரண்டு வேலை எப்படி இருக்குன்னு தெரியும். காலைல ஆரம்பிச்சோன்னா பரபரன்ட்டு இருக்கும். 1 மாதம் மேலே ஆச்சுல்ல? கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. எப்படி இருந்துச்சு? இந்த 1 மாதமாக நீங்கள் கண்டிஷன் சைன் பண்ணிட்டு இருந்தீங்க, அது தெரியும் எனக்கு. எனக்கு வந்து வேலை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே கூட விடாமல் எல்லா லீவில் கூட நம்ம போய் டெய்லி கண்டிஷன் சைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழகத்தில் அந்த அரசியல் களம் என்பது ஒரு சார்பாகவே இருந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த 1 மாதமாக கவனித்து கொண்டு வரேன். ஒரு சைடாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக திரைக்கு பின்னால் வந்து நடந்தது வேறு. ஆனால் இங்கே இருக்கிற சமூக வலைதளங்களாகட்டும், ஊடகங்களாகட்டும், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாகவும், ஒருவேளை அந்த கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி நடக்கிற ஊடகங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப அரிதிலும் அரிதாக வந்து சில பேர் வந்து பேசினாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வேலை செய்கிறீங்க, அதிமுகவோட ஊதுகோலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை வந்து நீங்கள் தொடர்ந்து ஐபிசியில் அதுக்கு முன்னாடி நகரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு. நான் உங்களை வச்சே திமுகவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ நிறைய நேர்காணல் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது, அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. எப்பொழுதுமே வந்து அதிகாரத்தை பார்த்து தான் கேள்வி கேட்க வேணும். அவங்க அதிகாரத்தில் இல்லை அதிமுக, நம்ம அவங்களை கேள்வி கேட்டு எதுவும் நடக்க போகிறது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம திமுகவை பார்த்து கேள்வி கேட்குறோம். இதை வந்து நம்ம பண்ணல, எங்களுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்மளை கேள்வி கேட்கல, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போயும் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, எங்களுக்கு ஆதரிச்சு ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அதே போல் யாரை
யாரெல்லாம் வந்து பேச தயங்குகிறார்களோ அந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் தாண்டி சவுக்கு மீடியான்ற ஊடகத்தை நடத்துவதே மிகப்பெரிய சவாலாக நான் கருதுகிறேன். இது பெரிய சவால் இல்லையோ, கூடவே இருக்கிறீங்க, நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு சாதாரண மீடியா கம்பெனி இது. ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க கூட இவ்வளோ கஷ்டப்படுவான்ட்டு எனக்கு தோணல. போலீஸ்க்கு மாமூல் கொடுத்துட்டு, அதுவும் நம்ம தமிழக காவல்துறைனா சந்தோஷமாக கொடுக்கலாம், மாமூலை கொடுத்துட்டு நிம்மதியாக தொழில் நடத்திடுவான் போல இருக்குது. இல்லை, நம்ம காரில் வரும்போது வந்து மாலதி அவர்கள் சொன்னாங்க, பேசிட்டு வரும்போது நீங்கள் வந்து சொன்னீங்க, நம்ம என்ன போதைப் பொருளை கத்துறோம், அதை கூட அங்கே பண்ணிடலாம், ஆனால் மீடியா தான் நடத்த முடியல உள்ளபடியே. அதுதான் போதை மருந்து கடத்துகிற நமது இப்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த மெத்து சாதிக் அவர்கள் சென்னையில் இந்த ஓஎம்ஆரில் தேங்காய் பூ எக்ஸ்போர்ட் பண்ணுற, தேங்காய் பூவோ ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து இந்த மெத்தம்பெட்டம்ஃபைனோட மூலப்பொருளை வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் மறந்து சூடோஎஃப்டரின் இங்கே பேக் பண்ணின்னு இருந்தார். போலீஸ் ரெகுலராக போய் அவரோட அந்த நிறுவனத்தில் மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க. அவர் சந்தோஷமாக தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூருக்கெல்லாம் அவர் கடத்தின்னு இருக்கிறார் சந்தோஷமாக. திமுகவில் அயலக அணி பொறுப்பாளர் என்ற பதவியோடு அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மக்களுக்கு உண்மைகளை எடுத்து சொல்ல ஒரு ஊடகம் நடத்துறதுக்கு நாம் இன்று வரை பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் 1, 2 அல்ல. மாலதி, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு இல்லைன்னு கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேக்கியம் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? நீங்களும் வந்து ஒரு பரபரன்னு இருந்துச்சு, தினந்தோறும் காலைல நியூஸ், இன்றைக்கி என்ன நியூஸ்னு இருந்துச்சு. ஒரு மாதம் எப்படி இருந்துச்சு? இன்னும் நீங்கள் கண்டிஷன் கையெழுத்து போட்டிருக்கீங்க, 40 நாளாக போட்டுட்ருக்கீங்க, தெரியும், சொல்லுங்கள். அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் தான் நான் போய் சைன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 2 பேரும் சைன் பண்ணிகிட்ருக்கோம். கமிஷனர் கூட இந்த அளவுக்கு டெய்லி போயிருக்க மாட்டார். சாட்டர்டே சண்டேலாம் லீவ் எடுத்து பாரோ என்னமோ, நாங்கள் டெய்லி போய் சைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சார் நம்ம கரெக்டாக பிரேக் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதிமுக பிஜேபி கூட்டணி, அதுக்கப்புறமா இந்த டாஸ்மாக் வழக்கு, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் மீதான ஒரு அவங்க கேஸு, பொன்முடி அவர்கள் பேசின விஷயங்கள், இப்படின்னு அவ்வளோ நியூஸுகள் வந்துட்டு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டா மாதிரி பார்க்குறேன். அது தொடர்பான இன்சைட்ஸ் தான் நம்ம பொதுவாக கொடுப்போம் இல்லையா, அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் பல மீடியாக்களும் போதுமான அளவுக்கு அதை வந்து அவங்க டச் பண்ணல. ஸோ அதுக்கான இடைவெளி இருந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை மாலதி, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி ஆகட்டும், இதை எல்லா மீடியாவும் நல்லா தானே கவர் பண்ணி போட்டாங்க. நாம் என்ன வேறுபட்டு இதை சொல்லியிருப்போன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்கள். மாலதி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருக்கிறாங்க, அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த வெற்றிடம் இருக்குன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிறதே வேறு நிறைய விஷயங்கள், மாலதி குறிப்பிட்டது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 2026 தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்ற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த செஷன் ஃபுல்லாகவே விவாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். அதே டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஏன்னா அதுதான் எல்லாருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் காலையில் தூங்கி எழுந்தார்னா இதுதான் சொல்கிறார், போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுட்டியா, கட்சி அடமானம் வச்சுட்டியா, தமிழ்நாட்டு அடமானம் வச்சுட்டியா, நல்லா இருப்பியா நீ, இது மட்டும்தான் சொல்லலை அவர். கூட்டணி கட்சி தலைவர்களும் அதான் சொல்கிறாங்க. ஆமாம், கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது, சொல்ல வைக்கப்படுகிறார். இல்லை, நோ, ஐ டிஃபர். ஆப்ஷன் போயிடுச்சுங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? திருமாவளவன் போட்டால் சேலத்துக்காரர் கூப்பிட்றாருன்னு சொல்லி இன்னொரு 5 சீட்டு கொடு, 6 சீட்டு கொடு, 15 சீட்டு கம்மியாக கொடுத்தனா போட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள், போன வாட்டி எவ்வளோ வாங்கினா 6, 4 இந்தான்னு போடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் இல்லை. அன்றைக்கி ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார் என்று நினைக்கிறேன். திமுக விட்டால் வேறு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள் சொன்னார். என்ன வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை. கூட்டணி கட்சிகள் புலம்புவதற்கு மிக அதிகமான காரணம் இதுதான். அவர்கள் புலம்பலில் நியாயம் இருக்கிறது. இதுக்கு நடுவுலங்க சார், இப்போ அந்த கூட்டணி பேச்சுக்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போதே திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு கூட்டணி பேச்சு நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் வந்து பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ற மாதிரியான இருக்கிற நிலமையில திமுகவும் விசிகா நண்பர்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆப்ஷன் போச்சு. இன்று அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாது. அதான் சார், அதில் வந்து அவர் அதை தான் மீன் பண்ணுறாரு, திமுகவோட சண்டை போடாதீங்க, கொடுக்குறத வாங்கிக்கிட்டு நம்ம இருக்க வேண்டிய நிலைமையில் வந்துட்டோம் என்ற நிலைமை தான். இப்போது நாம் அவங்க மாலதி சொல்ல வந்தது அதான் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைந்திருக்கிறதுன்றதை எல்லா மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணோம். அமித்ஷாவே வந்து பேசுகிறாரு, மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. ஏன் அந்த கூட்டணி அமைந்ததுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அதிமுக தலைவர்களிலேயே பலருக்கு இது புரிந்திருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
ஸோ அது மற்றும் அதையொட்டி அரசியல் சூழல் குறித்து இன்று விரிவாக விவாதிக்கலாம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த கூட்டணி ஏன் ஏற்பட்டது, எத்தகைய சூழலில் ஏற்பட்டது, எந்த பின்னணியில் ஏற்பட்டதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு முதலில் மக்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். லியோ அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது என்பது உண்மை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நாம் தான் அத்தாரிட்டேட்டிவாக பிரேக் பண்ணோம். இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பணியாற்றுவதற்காக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 12 கோடி ரூபாயை முன்பணமாக கொடுத்து விட்டது. பிரசாந்த் கிஷோரோட பிஹேவியர்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா என்ற தொனியில் தான் அவர் பேசிக்கொண்டிருப்பார் என்பது நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். பேசிட்டு அதற்கு பிறகு திரு விஜய் அவர்களை திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்திக்கிறார். இது பிப்ரவரி 2வது வாரத்தில் நடக்கிறது. 3வது வாரம் நினைக்கிறேன், 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் நடக்கிறது. திரு விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட முன்பணம் வாங்கிட்டாரு, நமக்கு வேலை செய்ய போகிறார், இந்த எண்ணத்தில் திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது திடீரென்று பிரசாந்த் கிஷோர் போய் விஜயை சந்திக்கிறார் என்ற செய்தி ஊடகங்களின் வாயிலாக தெரிகிறது. அப்போ அந்த சமயத்தில் அட்வான்ஸ் 12 கோடி வாங்கிட்டார். அப்போ 2 தரப்புலையும் கம்யூனிகேஷனில் எடப்பாடி சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு வெயிட் பண்ணுறாரு. 24 பிப்ரவரி 25 அன்று இரவு விமானத்தில் வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பனையூருக்கு சென்று திரு விஜய் அவர்களை சந்திக்கிறார். உங்களுக்கு அப்போ இந்த பஸ்ஸெலாம் நடந்தது ஞாபகம் இருக்கும். கார் வந்துருச்சு, பிரசாந்த் கிஷோர் சென்னைக்கு வந்துட்டார், வீட்டுக்கு போயிட்டார், வீட்டிலேருந்து வெளில வந்துட்டார்லாம் லைவ் கவரேஜ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திரு விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு வீடியோ கான்ஃபரன்ஸில் எடப்பாடி பழனிசாமியோடு திரு பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார். பேசும்போது இது நடக்கிறது 24 பிப்ரவரி 2025 அன்று இரவு. மறுநாள் விஜய் அவர்களோட 2வது ஆண்டு தொடக்க விழா. நைட் அன்றைக்கி பேசும்போது திரு பழனிசாமி கிட்ட அக்டோபருக்குள்ளே நான் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன், இப்படி அக்டோபருக்குள்ளே நான் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன உடனே திரு பழனிசாமி பிரசாந்த் கிஷோர்கிட்ட சொன்னது, அந்த வீடியோ காலில் சொன்னது, தம்பி எனக்கு வேலை பார்க்குறதுனா பாருங்கள், கூட்டணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், வாங்கின அட்வான்ஸை திருப்பி விடுங்க, முடிஞ்சு. மறுநாள் முதல் ஆண்டு விழா. விஜய் ஏன் இதெல்லாம் பண்ணாருன்றதை பின்னாடி சொல்கிறேன். விஜய்க்கு விபூதி அஷ்டர் பிரசாந்த் கிஷோர் மேடையில் பிரதர் இன் ஆர்ம்ஸ் என்பதையெல்லாம் பார்த்தோம். நாமளே விரிவாக பேசியிருக்கோம். அன்றைக்கே விஜய் இதை செய்திருக்கக்கூடாதுன்னு நமது நிகழ்ச்சியில் எவ்வளோ விரிவாக நான் வலியுறுத்தினேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே திருப்பி ட்ரை பண்ணுறாரு, நான் அக்டோபருக்குள்ளே கூட்டம் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது எடப்பாடி இனிமேல் நான் பேச மாட்டேன், நான் பணத்தை திருப்பி ஒரு சொல்லு. அவர் அது எடப்பாடி எப்படி பார்க்குறாருன்னா, உன்னை எலெக்ஷன் வேலைக்காக கூப்பிட்டேன் நான், நீ என்ன கூட்டணி ஏற்பாடு பண்ணுறது, எனக்கு எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி வேலை பண்ணுன்னா கூட்டணிக்கு பேசிட்டு வைக்கிற, கூட்டணி எங்களுக்கு பேச தெரியாது, அது ஏன் வேலை, நீ பண்ணக்கூடாது. அதை இதில் மொத்தமாக இதில் கேம் ப்ளே பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோர். திரு பழனிசாமி கிட்ட 30லேருந்து 35 சீட்டுக்குள்ளே விஜயை கண்டெயின் பண்ணிடுறேன்ட்டு பழனிசாமிகிட்ட சொல்கிறது. விஜய்கிட்ட போய் நீங்கள் டெபுட்டி சிஎம்க்கு கம்மி அண்ட் 80 சீட்டுக்கு கம்மி ஒத்துக்காதீங்கன்ட்டு அவர்கிட்ட சொல்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தம்பி நீ உங்கள் வேலையை பாருன்னு சொன்ன உடனே விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று இந்த அடிப்படையில் தான் அன்று மேடையில் பேசுகிறார். இந்த சீக்வன்ஸ் டைம்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பிப்ரவரி 25 அன்று ஃபஸ்ட்டு பிகே விஜயை மீட் பண்ணுறது 11 பிப்ரவரி 25 அன்றைக்கி மீட் பண்ணுறாரு. அப்போவே உங்களுக்கு ஷாக்கு. அந்த 11 பிப்ரவரியிலேருந்து 24th நைட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் இப்போ பிகே பேசுகிறது வரைக்கும் எடப்பாடி கம்யூனிகேட்டே பண்ணல, யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங். ஸோ 25th அந்த ஆனிவர்சரி, இந்த 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பிரசாந்த் கிஷோர் மேடையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை என்னப்பா சொன்னார், ஒவ்வொருவரும் 10 பேரை சேர்க்கணுமா சொன்னார், ஞாபகம் இருக்கா? அடுத்த 10 நாட்கள்லையா 100 நாட்கள்லையா? அடுத்த 100 நாட்கள். 100 நாட்களில் 100 நாள் ஆயிடுச்சு இல்லை, இன்றைக்கி சேர்த்துட்டாங்களா? அவ்வளோ ஈஸியாக? இங்கே இது எத்தனையோ லட்சம் பேர் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேரை சேர்த்திங்கன்னா இத்தனை கோடி ஆகிடும், அடுத்து உங்கள் ஆட்சின்னு சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? முடியுது. முடிஞ்ச உடனே இவர் தம்பி நீ அட்வான்ஸை திருப்பி கொடு, வராத போ, என்ன உன்னை விட்டா ஸ்ட்ராட்டஜி பார்க்குறது ஆள் இல்லை போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டார். பிரசாந்த் கிஷோருக்கு இது தாங்க முடியல, விஜயோட மண்டையை கழுவுறாரு.
நீங்கள் கையை காட்டினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதே தான் இது டெக்னாலஜி மூலம் நாம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரை எடப்பாடி பழனிசாமி என்டர்டெயினே பண்ணல. இதற்கு நடுவே திரு விஜய் அவர்களும் திரு பழனிசாமி அவர்களும் தொலைபேசியில் பேசுகிறார்கள். விஜய் எந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பேசுனதில் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காருன்னா, உண்மையிலேயே நம்ம சிஎம் ஆகிட்டோன்னு நம்புகிற அளவுக்கு பேசுகிறார். அண்ட் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெகோஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே திரு விஜய் அவர்கள் 2.5 வருஷம் நான் சிஎம், 2.5 வருஷம் நீங்கள் சிஎம் என்று பேசுகிறார். இதெல்லாம் நடக்கிறது அரௌண்டு February 25 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடக்குதா. அதற்கு பிறகு மார்ச் 2 வாரங்களில், மார்ச் மாதம் முதல் வாரம் 2 வாரங்களில் இந்த டாக்ஸ் அலையன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் பேசுகிறார்கள். பிறகு ஃபோன்லேயே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ விஜய்கிட்ட யார் சொன்னதுன்னு தெரியல. இந்த கூட இருந்த ரசிகர் மன்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமி, புதிதாக சேர்ந்த ரசிகர் மன்ற தலைவர் திரு ஆதவ அர்ஜுன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் சிஎம் என்னன்னே, நீங்கள் எம்ஜிஆர் என்ன வாழும் எம்ஜிஆர்னே நீங்கள் என்ன சொன்ன உடனே, எடப்பாடிக்கிட்ட இதை மாதிரி சொன்ன உடனே எடப்பாடி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஒரு 70 சீட்டு கூட டெப்டி சிஎம் கொடுன்னா இது நெகோஷியபிள். 70 சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசி ஒரு நம்பர் அரைவ் பண்ணலாம். டெப்டி சிஎம் கூட சரிங்க கூட்டணி மந்திரி சபை எங்களுக்கு மெஜாரிட்டி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு பேசலாம். 2 வருஷம் நான் சிஎம்னு சொன்னால் ஒரு அதிமுக என்ற கட்சியின் பொதுச் செயலாளர் எப்படி இதை அணுகுவார்? ஸோ இது நடந்த உடனே டாக்ஸ் புரோக். அப்பயோட அந்த 2.5 வருஷம் அதோட டாக்ஸ் புரோக் ஆரம்பிக்கவே இல்லை. முடிஞ்சிருச்சு. 2.5 வருஷம் சிஎம்னு சொன்ன பிறகுதான் திரு பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரோடு எனக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்கன்னு சொல்கிறார். இங்கே சரி, அது சின்ன சின்ன விஷயம், யார் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கினான்றதுக்குள்ளே நான் போக வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயம். ஹோம் மினிஸ்டர் வாஸ் ரெடி அண்டு 26 மார்ச் 2025 அன்று திரு பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று, அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இருக்கா, சரி அன்றைக்கி அவர் பங்கேற்கல, டெல்லிக்கு போகிறார், போய் பேசுகிறாரு. அமித்ஷா மற்றும் திரு பழனிசாமி மற்றும் இன்டர்பிரேட்டரை தவிர கூட யாரும் இல்லை. எப்படி இந்த மீட்டிங் நடக்குதுன்னா, திரு பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்ற பிறகு அதிமுக தலைவர்களுக்கு அழைப்பு வருகிறது, டெல்லி கிளம்பி வாங்கன்னு. எதுன்னு என்னன்னே தெரியாது உங்களுக்கு. பிறகுதான் அழைப்பு வருகிறது. பேசி டேர்ம்ஸ் எல்லாம் முடியுது. முடிஞ்ச உடனே வந்து 11 ஏப்ரல் 2025 அன்று கூட்டணி இங்கே சென்னையில் அது ஐடிசி கிராண்ட் ஷோடான்னு நினைக்கிறேன், அதில் கூட்டணி அறிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் உங்களுக்கு இதில் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இன்னும் மீதி கதையெல்லாம் நிறைய இருக்குது, சொல்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், 2026 எலெக்ஷன் எனக்கு இருக்குது, அப்போ 26லும் கூட்டணி கிடையாது என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது இப்போ மீண்டும் வந்து விஜய் வராத காரணத்தினால் வந்து கூட்டணி வச்சிங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. அப்போ ஒரு தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டாரான்னு ஒரு கேள்வி வருது. நல்ல கேள்வி. உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்காமா? இல்லை, பிஜேபி கூட நாங்கள் வந்து ஒட்டுமில்லை உறவுமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப போய் ஒரு அமித்ஷாவோட பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கும்போது அது நெகட்டிவாக தானே ஏடிஎம்கேக்கு மாறும். இருக்கிற பலத்தையும் அவங்க இழப்பாங்க தானே. ஃபேர் இனஃப் ரைட். ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எதற்காக? வெற்றி பெறுவது, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக. திரு பழனிசாமி அவர்கள் முன்னால் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன? தொடர் தோல்விகள், மறுக்க முடியாது. வாக்கு சதவீதம் கூடுது குறையுதுன்றது ஆர்குமெண்ட்டுக்காக நம்ம சொல்லலாம். ஆனால் தோல்வி 2024 தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இல்லாத காரணத்தால் பல இடங்களில் 3வது இடங்களுக்கும், கன்னியாகுமரியில் 4வது இடம் நினைக்கிறேன், நாம் தமிழ் 3ஆம் இடம் போனது. சில இடங்கள் டெபாசிட் போச்சப்பா. சென்னையில் 2 தொகுதியில் போச்சு, டெபாசிட் போச்சு. 6க்கும் மேற்பட்ட இடங்களில் 3வது இடம் போச்சு இல்லையா? இப்போது சொல்லிட்டாரு, பிஜேபி கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. எதை நம்பி அவர் அப்படி சொன்னார்? 24 கூட்டணியை முறிப்பதற்கான தேவை என்ன இருந்தது? சிறுபான்மையினர் நம் பக்கம் வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னார். சிறுபான்மையினர் வந்தார்களா? 2024 தேர்தலில் வரல, 1% கூட வரல இல்லையா? இப்போது விஜய்கிட்ட பேசலாம், பிஜேபி தேவையில்லப்பா போப்பா, சரி விஜய்கிட்ட பேசலான்னு போனால், தமிழகத்தை 32 கட்சி தொடங்கி 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சிக்கிட்ட 2.5 வருஷம் நான் சிஎம்னு சொல்லும்போது அவர்கிட்ட போய் நெகோஷியேட் பண்ண முடியுமா?
இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் யார் சொல்லுவாங்க? 2.5 வருஷம் அவரை சுற்றி இருக்கிற ஃபேன் பாய்ஸ் தான். இன்னொன்று சார், மக்களை ஆட்சி பண்ணுறது, முதலமைச்சராக இருந்து ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது வந்து அதில் நம்ம வந்து விளையாட முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த இடத்தில் நான் உங்களோடு கடுமையாக முரண்படுகிறேன். ஆட்சி நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அறிவே இல்லாமல் கூட நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்பதற்கு இப்போது நடக்கும் ஆட்சியே உதாரணம். இல்லை சார், எனக்கு அது புரியுது. இதுதான் நடக்கக்கூடாதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அலையன்ஸில் ஒரு மூவ் பண்ணுறதுனால காஸ்ட் பெனிஃபிட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? நம்பர்ஸ் முக்கியம். காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ் பண்ணணும். இந்த கூட்டணியை வைத்ததனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன? ஓகேங்களா? பெற்றது அதிகமாக இருந்தால் நல்ல மூவ், இழந்தது அதிகமாக இருந்தால் பேட் மூவ். கரெக்டுங்களா? என்னென்ன இவர் பெற்றார் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். முதலில் பிஜேபி என்ற கட்சியோடு கூட்டணியை அறிவித்ததன் மூலமாக கட்சி தொடங்கி 1.5 வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சியின் தலைவர் நான் தான் 2.5 வருஷம் சிஎம் என்ற ஆசையில் மண்ணை அள்ளி போட்டாரா இல்லையா? ஹி செக்மேட்டட் விஜய். கரெக்டா இல்லையா? ஆனால் அவர் தனித்து நின்று முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பின்னாடி வரேன், ஒன்று ஒன்றா வரேன் நான். ஒரு 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 நம்ம கரிகாலன்ட்டு இருக்கிற மொத்த மண்ணையும் அள்ளி போட்டாரா இல்லையா? ஃபஸ்ட்டு செக்மேட். செகண்ட் செக்மேட், பிஜேபியோடு கூட்டணி அமையும் வரை தேர்தல் ஆணையத்தில் விசாரணை, ஓபி ரவீந்திரநாத் மனு, கேசி பழனிசாமியின் மனு மீது டெல்லி விசாரணை உயர்நீதிமன்றம் உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் அதிமுக பொதுக்குழு தொடர்பாக விசாரணை, இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா, அதிமுகவை ஒருங்கிணைக்கும் புதுக்குழு நடந்துகிட்டு இருந்துச்சா? இன்னைக்கு யாராவது வாய் திறக்கிறீங்களா? 1. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக நீடிச்சிருக்க முடியுமா? நண்டு சிண்டுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிச்சா? நேற்று வரை அமைதியாக இருந்த அதிமுகவின் மூத்த தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னென்ன சேட்டைகளை செய்தார் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? நான் விளக்கமாக ஃபஸ்ட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தார்ன்றதை சொன்னேன். இந்த சிக்கல்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி அமையாமல் இருந்தால் செங்கோட்டையனை ஏன் பிஜேபி தூண்டி விட்டு இருக்காது? கூட்டணி நடந்த பிறகு, கூட்டணிக்கெல்லாம் முன்னாடியே செங்கோட்டையனை ரெடி பண்ணுறாங்க. வாங்க சிறுத்தையே வெளியே வா அப்படின்றார். யோ, நான் சிறுத்தைலாம் இல்லையா, வா, நீ சிறுத்தை தான், வா வெளியில், கோபிச்செட்டிப்பாளையத்தை விட்டு வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் மனசில் நீங்கள் ஒரு மாபெரும் தலைவர் என்ற ஆசையை பிஜேபி விதைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் போய் ஒரு 26 மார்ச் போய் ஒரு அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்த உடனே அதற்கு பிறகு போய் இவர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் முயற்சி செய்தாரா? சந்தித்தாருன்னெலாம் செய்தி வந்துச்சு. அமித்ஷா பார்க்க முடியாது. நிர்மலா சீதாராமனை சென்று சந்திக்கிறார் 30 மார்ச். இவர் ஹோம் மினிஸ்டர் இபிஎஸ் மீட் பண்ண பிறகு இது நாமளே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். சட்டப்பேரவையில் வந்து எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டினா செங்கோட்டையன் தனியாக உட்காந்துப்பார். பார்த்துறீங்களா? கூட்டத்தில் கலந்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அதிமுக தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை, கூட்டங்களுக்கு வருவதில்லை. அப்புறம் இந்த பாண்டே நடத்த நிகழ்ச்சியில் போயிட்டு ஏடா கூடமாக எதுவும் பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாம், பேசி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் பிறகு போய் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கேட்டாரா? இந்த கூட்டணி வச்சுட்டால அமித்ஷா கூட போய் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சுல்ல. அரேஞ்ச்மெண்ட் ஆன பிறகு நிர்மலா சீதாராமனுக்கு தான் அவர் அமித்ஷா பார்க்குறதுக்கு போயிட்டாரு டெல்லிக்கு. போனோன்னே இல்லை நீ போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாருங்கன்னு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் மேடம் எனக்கு ஒய் கேட்டகரி என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், போய் எலெக்ஷன் வேலையை பாருங்கள் சார், போங்க சார். நேற்று சட்டப்பேரவையில் என்ன பேசினார்? பேசும்போது எடப்பாடியை வணங்கி விட்டு உரையை தொடங்கினாரா செங்கோட்டையன்? இந்த உரிமை மீட்பு குழு நடத்தின ஒருத்தர் இருந்தார் எங்கம்மா? வாயை திறந்தால் பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்படாது என்று யார் பேசுவது, பேசி கொண்டிருப்பது? டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாரா? இப்போது டிடிவி தினகரன் என்ன பேசுகிறார்? அமித்ஷாவே சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ பழனிசாமி இல்லை, கவனிச்சிங்களா? அமித்ஷாவே சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ தேர்தலை சந்திக்கும், திமுக வீழ்த்துறது தான் எங்கள் நோக்கம் சொன்னாரா? பன்னீரும் அவரது மகனும் இப்போது எங்கே? தேர்தல் ஆணையத்தில் இப்போ இந்த வழக்கு நடக்குமா? நடக்காது. சரி, நீங்கள் சொல்வது போல் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இப்படி சேர்ந்துட்டாருங்கன்னா நீங்கள் அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடாது. ரைட். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்குகள் இருக்கிறது? ஞாபகம் இருக்க பேர் சொல்லுங்கள்.
8 பேர் மேலேங்க சார்? இருக்கும். ஞாபகம் இருக்கு, பேரை சொல்லுங்கள். ஒரு விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அவர் மேலே இருக்குது. 2 விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, கேசி வீரமணி, கடைசியாக அம்மன் அர்ஜுனன் யாரோ ஒரு எம்எல்ஏ. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு நிலுவையில் இருந்தால் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியுமா? முடியாது. முடியுமா? ஒரு எஃப்ஐஆர் இருந்தாவே வரலாம். ஆக்ட் இருக்குது, ஷெட்யூல்டு அஃபென்ஸ்னு இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இஸ் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். வரலாமா? இப்போ நான் குறிப்பிட்ட இந்த 10 பேரில் 8 பேரை கைது செய்து சிறையில் வைத்தால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை எப்படி எதிர்கொள்வார்? சொல்லுங்க. வேகமாக சொன்னீங்க 2 பேரும். இருந்தாலும் அவர் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது பிஜேபி செய்யுமா செய்யாதா? இல்லை, அப்படியான ஒரு செய்தியை சொல்லிருப்பாங்க அப்படின்னா. செய்தியை சொன்னாங்க சொல்லன்றதை விட இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையான்றது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப அதிகமாகவே இருக்கு. டவுட் இருக்கு சார். விஜயோட இப்போ இணைஞ்சிருந்தா இதுக்கான வாய்ப்பு, இந்த பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இல்லையா? இணைந்திருந்தாலும் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இணைஞ்சிருந்தா வலிமை அதிகமாக இருந்திருக்கும். விஜய் ஒரு அலையன்ஸு, பிஎம்கே ஒரு அலையன்ஸு, தேமுதிக இதெல்லாம் சேர்த்தான்னா பெரிய கட்சி சிம்பத்தி தேடுவாங்க. அப்போதும் சான்ஸ் இருக்குது. அப்போது விஜயே போராட்டத்தில் இறங்குவார். கூட்டணி கட்சியை போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈடியை வச்சு பழி வாங்குறீங்க, திஸ் பாசிசம் ஃபெலோஸ் அப்படின்னு விஜய் பேசலாம், மக்களில் திரட்டலாம். விஜயும் இல்லை, உங்கள் கட்சியில் 10 பேர் ஜெயிலில் இருக்கான், என்ன பண்ணுவீங்க? அந்த சிறைக்கு செல்லும் அந்த 10 பேரில் எத்தனை பேர் பிஜேபிக்கு சென்று சேருவார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை சேரவே மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். பாதிக்கு பாதி பேர் தான் சேருவாங்க. எல்லாம் போயிடுவாங்கய்யா. மீதி பேர் ஜெயிலுக்கு போவாங்களா? கண் முன்னால் இதற்கான உதாரணம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவசேனா கட்சி இருக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட கட்சியா? பால் தாக்கரே கட்சி எங்கே இருக்குது? மராத்தா ஸ்ட்ராங் மேன்னு சொல்லுவாங்க சரத்பவாரை. சொந்த தம்பி பையன் தானே? தம்பி பையன், சொந்த தம்பியின் மகன், சொந்த ரத்தம். ஜெயிலுன்னு சொன்னதுக்கே, ஜெயிலுக்கெலாம் போல அவர் சொன்னதுக்கே. சகன் பூஜ்பல் ஜெயிலுக்கு போனார், வந்தார், பாஜக வாழ்கன்னாரு. கண்ணுமணியர் உதாரணம் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு ரிஸ்க்கை எடுக்கணுமா? அப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்தா அல்டிமேட்டாக இது வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறும். திமுகவுக்கு சாதகமாக மாறுவது அல்ல, அழிவில் சென்று முடியும். நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நான் இருக்க மாட்டேனாங்க சார். நானா அதிமுகவா? ஆமாம். பழனிசாமி மட்டும் உட்காந்துட்டு போகிற சேலத்தில், கரெக்டா? அவரே கை வைப்பாங்க, வைக்க மாட்டாங்களா? இன்றைக்கி சரத்பவார் மட்டும் உத்தவ் தாக்கரேயோட நிலைமை என்னங்க மகாராஷ்டிராவில்? சொல்லுங்கள் சார். டவுட் சார். இப்போ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும்போது பிச்சு கூறு போட்டுற முடியும் அதிமுகவை. ஆனால் வந்து ரொம்ப கம்மி சீட்டுக்கு தான் வந்து பிஜேபி எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான தேவை என்ன சார் இருக்குது பிஜேபிக்கு இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு? பியூட்டிஃபுல் கொஸ்டின் சொல்கிறேன். நான் ஒன்றா விளக்குறேன். நான் இப்போ காஸ்ட் பெனிஃபிட் விளக்கிட்டு இருக்கேன், சரியா? இப்போ அது முடிஞ்சிச்சா? இப்போது இதே திரு பழனிசாமி சரி தான் அண்ணன் தண்ணி புழங்கிட்டான், கை நனிச்சிட்டான் வீட்டில். அங்கே ஒருத்தன் திருட்டு நிற்கிறான், அவனை ஒன்றுமே பண்ண மாட்டீங்க என்று சொன்னால், தம்பி டாமி அவுத்து அந்த போட்டு விடுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நடக்குமா? நடக்காத. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற ஒரு தூக்கி உள்ளே போட்டா, இன்று திமுக ஒரு வீழ்த்த முடியாத நிலையில் இருக்கிறது என்பது உண்மை. எவ்வளவு முயற்சிகளை எடுத்தார் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட. இது நல்லாட்சி கிடையாது, வாங்க இந்த வீட்டுக்கு அனுப்புவோம், நான் பிஜேபி கூட சேரல, வாங்க. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சொன்னார். என்ன ஆணவமாக திருமாவளவன் பேசினார் ஞாபகம் இருக்கா? இலவு காத்த கிளி போல உட்காந்துருக்காருன்னு சொன்னாரா இல்லையா? இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வரமாட்டீங்க, திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்க ஒருத்தருமே வரமாட்டீங்க. 1.5 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆனவர் 2.5 வருஷம் எனக்கு சிஎம் கொடுத்தீங்கன்னா வர்றேன். எடுத்தோடனே சிஎம் தான், இந்த அமெரிக்க மாப்பிள்ளெல்லாம் வானா எனக்கு இன்னும் என்ன தான் பண்ணணும் அவர் சொல்லுங்கள்? கட்சி காப்பாற்றிட்டாரா? கட்சிக்கு இருந்த இன்டர்னல் சேலஞ்சை பூரா காலி பண்ணிட்டாரா? நீங்கள் இப்போ சொன்னதன்படி இந்த கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்கள்லாம் பொறுப்போடு நடந்து இவரோட கூட்டணி வச்சிருக்கணுமா மக்களுக்காக? இங்கே பாருங்க மாலதி, அல்டிமேட்லி யாரும் உங்களோட எதிரின்றதை முடிவு பண்ணிவிட்டு அந்த எதிரியை வீழ்த்துவது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒற்றுமை ஆகாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் பலவீனம் ஆகிட்டு பண்ணுறது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு நான் கேட்குறேன். இந்தியா அலையன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபேரான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃப்ளெக்சிபிளாக இருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக 2024 பிஜேபி வீழ்த்தியிருக்க முடியும். நாங்கள் லோக்சபாவில் கூட்டணி, கேரளாவில் 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம்,
வெஸ்ட் பெங்காலில் 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், பஞ்சாபில் 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், டெல்லியில் சண்டை போட்டுக்குவோம். என்ன மாதிரி அலையன்ஸ் இது? என்னாச்சு ரிசல்ட்டு? ஒற்றுமை இல்லைன்னா நம்ம அனைவருக்கும் தாழ்வே, அதுதான் நாங்கள் சார் நடந்திருக்கு. அல்டிமேட்லி லுக் மாலதி, அல்டிமேட்லி தி எய்ம் இஸ் டு வின். இதுதான் பிஜேபியோட விஷன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். கேட்டிங்கல்ல, எதுக்கு சார் கம்மி சீட்டுக்கு ஒத்துக்கணுன்ட்டு? இவங்க எல்லாரும் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் 80 சீட்டு 2 துணை முதல்வர் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 25 சீட்டுக்கு மேலே பிஜேபி கிடையாது. அந்த 25ல் ஓபிஎஸ் எல்லாம் அடக்கம். என்கிட்ட அனுப்பாதுன்ட்டார். இந்த பக்கிட்டு இந்த பலப்பழக்காரர் வரக்கூடாதுன்ட்டார். டிடிவி தினகரனுக்கும் அந்த 25 சீட்டில். நல்ல கேள்வி. டிடிவி தினகரன் அதிமுகவோடு கூட்டணி வைப்பார். சமீபத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் படத்தையோ கட்சி கொடி நிறத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று அமமுகவுக்கு எதிராக தொடர்ந்து இருந்த வழக்கை அதிமுக வாபஸ் வாங்கியது செய்தி பார்த்தீர்களா? வாபஸ் வாங்கிட்டாங்க. தேல் ஜாயின். இப்போது அமமுக 2021 சில தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்ததா? சவுத்தில் பாதித்ததா? இன்னைக்கு சரியா போச்சா? அதான் சார், இப்போ வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆல்மோஸ்ட் ஒருங்கிணைந்த அதிமுக தான். ஆல்மோஸ்ட் கூட கிடையாது, ஒருங்கிணைந்த அதிமுக தான். அவ்வளோதான். என்ன டிடிவி அதிமுக கிடையாது, அவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாலும் சார் ஓட்டு இவர் அதிமுகக்காக தானே கேட்க போறாரு. அதிமுக பேரை சொல்லி கேட்பாரு. இல்லை, அதிமுகவுக்கு ஏற்கனவே அந்த ஓட்டை மீண்டும் அது கொண்டு வரும் ஆச்சுங்களா? இப்போ நீங்கள் சொல்லியது போல என்ன கொடுத்த வாக்கை மீறி விட்டாரு. 26ல் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு இப்படி வைத்து விட்டாரு. அப்படின்னு விஜய்க்கு 2.5 வருஷம் சிஎம் கேட்குறாரு. சரி, விஜய்க்கு கொடுக்க முடியாதுப்பா, பாமக வராது, அவங்க வியாபாரம் தான், தேமுதிக முறுக்கின்னு இருக்குது, ஓகேவா? அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக போட்டியிட்டு இருந்தால் 26ல் என்ன நடக்கும்? ஓட்டுகள் சதறி இருக்கும். மும்முனை 4 படுதோல்வி அடையுமா அடையாதா? அதிமுக நிலைமை பற்றி நான் பேசுகிறேன். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? எளிமையாக வரும். அப்போ இருப்பாங்களா அவங்க? எடப்பாடி இருப்பாரா? இது ஒரு வெளிப்புற தோற்றத்துக்கு இப்போ நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் டேட்டா எடுத்து பார்த்தாலும், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் ஓரளவு 2 கட்சிகளும் இல்லை அப்போ இருந்த 2021 ஓட் பேங்க்கும் வந்து ஓரளவு வெற்றி வாய்ப்பு தரும். இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது. இப்போது இதனால் வந்து உங்களுக்கு சவுத்தில், கொங்கில், அதே போல் இன்னும் சில இடங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஆகும்போது அது திமுகவுக்கு எந்த மாதிரியான பாதகத்தை ஏற்படுத்தணும்? அதை திமுக எப்படி பார்க்குறாங்க ஆக்சுவலாக? இந்த பின்னாடி அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிஜேபியும் அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நடந்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் திமுகவும் காங்கிரஸ் அரசியலில் நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ கிடையாது என்பது விதி. தட் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் இஸ் ஃபாட் ஆல் அக்ராஸ் ஹிஸ்ட்ரி. வரலாறு நெடுக மன்னர்களுக்கிடையே, சாம்ராஜ்யங்களுக்கிடையே கூட்டணியே இப்படித்தான் அமைந்திருக்கிறது. நேற்று வரைக்கும் எதிரியாக இருந்தவனா பெரிய எதிரியை வீழ்த்துறது, இந்த 2 எதிரியோட இந்த கூட போய் கை கோத்து 2 பேர் சேர்ந்து அடிக்கலாம் பாஸ் ஆகணுன்றது காலங்காலமாக நடந்திருக்குது. இது என்ன புதுசு? ஆமாம், அப்படியே துடிக்கிறாரே முதலமைச்சர். ஏன் நீங்கள் பாஜக கூட கூட்டணியே வச்சது இல்லையா? இந்தியாவில் 18 ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் திமுக, காங்கிரஸ், பாஜக, ஜனதாதளம் என்று எல்லா கட்சி ஆட்சியிலும் அமைச்சரவையில் பங்கேற்ற ஒரே கட்சி மானங்கட்ட திமுக. அது எப்படிமா பிஜேபியோட 5 வருஷம் ஆட்சியிலே இருப்பீங்க, அடுத்த 5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியிலே எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி அப்படியே நீங்கள் நீட்டை நாங்கள் விலக்குவோம் என்று உத்தரவாதம் வாங்க முடியுமான்னு கேட்டாங்களே. 2002 குஜராத் கலவரத்தில் 2500க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த கூட்டணியில் இருந்த அமைச்சர் பதவிக்காக அந்த அந்த படுகொலைகளை நியாயப்படுத்திய கட்சி தான் நம்ம திமுக. இன்னைக்கு இப்படி பேசுகிற வைகோ அங்கே குஜராத் அரசின் மீது தவறு இல்லைன்னு பாராளுமன்றத்தில் முழங்கியிருக்காரு. முரசொலி மாறன் பேசியிருக்காரு தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எதுக்கு கம்மி சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு நான் தான் நம்பர்ஸ் அரௌண்ட் 25ன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? 25ன்றது நல்ல டீலா இல்லையாப்பா? ரொம்ப நல்ல டீல். 25 இப்போ 21 கொடுத்தா 19 21 கொடுத்தாங்க நினைக்கிறேன். 20 19 இல்லை, 19லேயே நின்று 20. இப்போவும் 20 ஒரு 5ஆவது எக்ஸ்ட்ரா கொடுங்கயான்னு கேட்டால் அவ்வளோதான். இப்போ மாலதி கரெக்டான கேள்வி கேட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்சி எதுக்கு அதிமுக கிட்ட போயிட்டு வெறும் ஒரு 20-25 சீட்டுக்காக எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும்? அவர்களின் இலக்கு 26 அல்ல, 40 சீட்டு வாங்கி ஜெயிச்ச ஆட்சி பிடி போகிறீங்களா? அவர்களுடைய இலக்கு எது?
9 தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அமையாமல் போன காரணத்தால் தானேம்மா 30 சீட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது இன்றைக்கி. அங்கே 32ன்னு நினைக்கிறேன், 240 தானே அவங்க, 32 சீட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. இது 29 நடக்கணுமா? 42 சீட்டில் ஜெயிச்சு 44 சீட்டில் ஜெயிச்சிருந்த காங்கிரஸை இன்றைக்கி 99 சீட்டு ஜெயிக்க வச்சதுக்கு இவர்கள் செய்த தவறு தானே காரணம். பஸ்ஸு நீங்கள் கேட்குறதுலாம் செஞ்சு தரேன், 26ல் கம்மி சீட்டு வாங்கிக்கிறேன், 29 தமிழ்நாட்டில் இந்த 39-0ன்ற வேலை நடக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். என்ன கேட்கணும்? இந்த அண்ணாமலை தூங்க முதல்ல அதெல்லாம் கேட்கலான்னு வந்தேன். சொல்லுங்கள். இவங்க வச்ச டிமாண்டாக ஆக்சுவலாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தார். அவர் புதிய பாஜகவின் தலைவராக இருந்தால் அதிமுக கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்து ரெக்வஸ்ட் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வச்ச ரெக்வஸ்ட் அது இல்லை, அவங்களே வந்து அவங்களோட ஆப்ஷன்லேயே நாகேந்திரன் இருந்தாரா? இவங்க வச்ச திரு பழனிசாமி அவர்கள் வைத்த கோரிக்கையில் ஒன்று அண்ணாமலையை தூக்கு, அவ்வளோதான். அது அவங்களே ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்த கூட்டணியை உடச்சி விட்டு. ஆனால் அவர் இருக்கக்கூடாது, இவரை தான் போடணுன்றதில் இன்சிஸ்ட் பண்ணலை. நயினார் நாகேந்திரன் வாஸ் த கன்சென்சுவல் சாய்ஸ் பை வே ஆஃப் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், ரெப்ரசன்டேஷன் டு தி சதர்ன் பெல்ட். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக இப்போ சொல்லாமா இல்லையான்னு தெரில எனக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டதுலேயும் வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுதான் சொல்கிறேன் நான், காஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னேன்ல. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து அவங்க டச் பண்ணிட்டே வராங்க. ஆமாம், ஒரு பக்கம் வந்து அருந்ததி சமயத்தை சேர்ந்த எல் முருகன், அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்போ நயினார் நாகேந்திரன். பெரிய கம்யூனிட்டிக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும், முக்குளத்தோருக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணுன்ற அடிப்படையில் திரு நயினாரோட இது. இன்னொன்று, நயினார் ஒரு கன்சென்சுவல் சாய்ஸ், பாப்புலர் லீடரு, எல்லா பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சாய்ஸாக நயினார் நாகேந்திரன் தான் வேணுன்ற கண்டிஷனை இவர்கள் வைக்கவில்லை. எல்லாரும் எல்லா ஊடகங்களும் மண்டியிட்ட எடப்பாடி பணிந்து விட்டார், கட்சி அடமானம் வைத்து விட்டார் என்று சொல்கிறார்களே. எனக்கு நடந்ததை சொல்கிறேன் நான். அமித்ஷா வந்துட்டார், பிஜேபியில் தேர்தல் அறிவிக்கிறாங்க, தலைவர் பதவிக்கான தேர்தல். திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி என்னென்ன பேசினார்னு ஞாபகம் இருக்கப்பா உனக்கு? 2 பேருக்கும் வந்து அந்த கட்டத்தில் வந்து பயங்கர வார்த்தை மூட்டு. ஆகஸ்ட் 2024 நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை அப்படி பேசுவார்னு. இது அண்ணாமலை அவர்கள் ஒரு பாப்புலர் லீடர்ன்றதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே சொல்வது போல இது உண்மையும் கூட, உழைப்பால் உயர்ந்து தலைவரானவர், அதை யாரும் மறுக்க முடியாது. கிளைக்கழக அவர் எல்லாம் இப்போ அடிக்கடி சொல்லுவார், சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது உண்மை. அண்ணாமலை வாஸ் ஏர் டிராப்டு பை பிஜேபி. ஐபிஎஸ் ஆஃபீஸரும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இது இருக்குது. அங்கேருந்து வந்து நீங்கள் ஒரு வார் ரூமை வச்சுக்கிட்டு நீங்கள் மாபெரும் தலைவர் என்ற பிம்பத்தை உருவாக்கினீர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளபடியே 4.5 ஆண்டுகள் போராடி இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக வந்தார். அவர் வந்து தற்குறி நீங்கள் சொல்லுவீங்களா? காலில் விழுந்து பதவி வாங்குறது தற்குறி என்ன வார்த்தை இது? எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொன்னீங்கல்ல. அப்படி சொன்ன ஆள் கட்சி தலைவராக இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், அவள் தான். உங்களுக்கு தேதி நினைவு இருக்கா இல்லையான்றது தெரியல. பிஜேபியில் இந்த யாரெல்லாம் வேட்புமனு தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புகிறீர்களோ வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. 10 ஆண்டுகள் குறைந்தது கட்சியின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கேட்டகிரியிலேயே நயினார் வரல, கரெக்டா? ஆமாம், அண்ணாமலை அவர்களும் வரல. 8 வருஷம் தான் அவர் இருந்திருக்காரு. 12 ஏப்ரல் மாலை 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு சொன்னாங்க, கரெக்டா? அமித்ஷா இங்கே சென்னைக்கு வந்தது 11 ஏப்ரல், கரெக்டுங்களா? இப்போ நான் அன்றைக்கி ட்வீட் போட்டிருந்தேன், 11 மணிக்கு 12 மணிக்கு சந்திப்பு, 1 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு என்று நான் ட்வீட் போட்டிருந்தேன். அன்றைக்கி நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. காலையிலேருந்தே மேடையில் என்டிஏ ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் பிஜேபி ப்ரெஸ் மீட்டு, ஸ்க்ரீன் மாறுது இது மாறுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது உறுதியாக நடக்கணும்னு தெரியும். எந்த அளவுக்கு ஃபேமாக இந்த விஷயத்தில் இருக்கிறாருன்னா எடப்பாடி, அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றிடுவோம், 12 மாலை 4 மணிக்கு தான் தேர்தல் முடிவடைகிறது. அப்போ அது முடிவடைஞ்ச பிறகு தானேங்க முடிவை அறிவிக்க முடியும். முடிவடைஞ்ச பிறகு கூட்டணி அறிவிக்கலாம். 11 ஏப்ரல் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேரனுக்கு பிறந்தநாள் விழா. அவர் வீட்டில் பேர குழந்தையோட விளையாண்டின்னு படம் பார்த்துன்னு உட்காந்துக்கிறார்.
இல்லை சார் ஹோம் மினிஸ்டர் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிட்டோம். சரி இது ஒன்றும் சரிப்படாது என்று சொல்லிவிட்டு நைனாரை போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணியா போயா? இல்லைங்க எனக்கு 7 வருஷம் தான் இருக்குது. பரவாயில்ல போயா, நான் சொல்கிறேன்ல போய் ஃபைல் பண்ணேன். அவரே சொன்னார், ஞாபகம் இருக்கா, எனக்கு தலைமையிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஃபைல் பண்ணேன். அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணாலும் நாமினேஷன் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தானே முடியுது. அதுக்கப்புறம் தானே, அது வரைக்கும் யாராவது ஃபைல் பண்ணாலும் பார்த்துட்டு தானே இங்கே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோம். 11 அன்று மதியம் திரு அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டாரா, இத்தனை ஆண்டுகள் கட்சிக்கு சேவை செய்த திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கு நன்றி, தேசிய அளவில் உங்களுக்கு பதவி தரப்படும், புதிய தலைவர் நயினார்ஜியை வரவேற்கிறேன் போட்டாரா? போட்டார். தேர்தல் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் யார் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவா? கரெக்டுங்களா? என்னப்பா ட்வீட் போட்டாரா? போட்டார் சார். சரி கிளம்பலாம் வாங்க போய் இவர் உதயகுமார் வர சொல்லு. போனாரா? அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமியை பேசவே விடவில்லை, அவரே பேசிவிட்டார். அவர் பேசுவதுதான் சரி. எடப்பாடிஜி அவர்களின் தலைமையின் கீழ் என்டிஏ தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கும். அதை வச்சு கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டார் அவருன்ட்டு. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அமித்ஷா அவர்கள் ஹிந்தியில் பதில் சொன்னார். என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது எந்த டிமாண்டும் வைக்கலன்னாரு சார். டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ன்னு சொல்லும்போது அது அவர்கள் கட்சியின் உள் விவகாரம் சொன்னாரா? நான் இப்போ சொன்னதில் வந்துச்சா? அதற்கு பிறகு அமைச்சரவை அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முடிவு செய்வோம் சொன்னாரா? 117 நினைக்கிறேன். இங்கே நமக்கு 117, இங்கே நமக்கு மெஜாரிட்டி மார்க்கு 123, 234, 118ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக 100 சீட்டு வாங்கி பிஜேபி ஒரு 18 சீட்டு வாங்கியிருந்துச்சுன்னா அப்போ கூட்டணி மந்திரி சபையை பற்றி இப்போ எடப்பாடி ஒத்துக்குவார். ஏடிஎம்கே 125 வாங்கியிருந்தா கூட்டணி பற்றி எதுக்கு, கூட்டணி அமைச்சரை பற்றி எதுக்கு பேசணும்? நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்னன்னு கேட்கும்போது லோக்கல் யூனிட்ஸ் வில் டிஸ்கஸ்ன்னு தான் சொன்னார். எந்த இடத்துலையும் அமித்ஷா சொல்லலை. அதை வச்சு ஒரு வாரம் உருட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தான் நான் உண்மையிலேயே நம்ம மீடியாவோட வேக்கியமாக உணர்ந்தேன். அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார். அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட்டாக அன்றைக்கி யாருமே ஷார்ப்பாக இன்டர்பிரேட் பண்ணல. அமித்ஷா இந்த டீலிமிட்டேஷனு, மும்மொழி கொள்கை இதையெல்லாம் எடுக்கிறதே இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக. 2026 சட்டப்பேரவை தேர்தல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, மோசமான சட்டம் ஒழுங்கு மற்றும் ஊழலின் அடிப்படையில் எதிர்கொள்ளப்படும் அப்படின்ட்டு அங்கே இந்த டிரான்ஸ்லேட் பண்ண விட்டு அந்த லிஸ்ட்டை படியானார். இடியோட ப்ரெஸ் ரிலீஸு டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி, 33,000 கோடின்னு சொன்னாங்க எனக்கு அமித்ஷா ப்ரெஸ் மீட்டில். யாருமே ஹைலைட் பண்ணல மீடியா. அண்டு நாமெல்லாம் பெரிய அளவில் கவனிக்காமல் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல்னாங்க, கட்டுமான பணிகளில் ஊழல்னு பட்டியல் படித்தார், எனக்கு நினைவில்லை. இதெல்லாம் சொன்னாரா? இப்போ அடி யாருக்கு விட போகுது? இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அலையன்ஸால் அடைந்த காஸ்ட் என்ன, இழந்த கொடுத்த காஸ்ட் என்ன, அடைந்த பெனிஃபிட்ஸ் என்ன பாருங்கள். இதைத்தானே ஒரு அரசியல் தலைவர், ஒரு போர்படை தளபதி செய்ய வேண்டும். சார் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நாளைக்கு கூட்டணி வைக்கலாம், நான் இருக்க மாட்டேன், கட்சியே இருக்காது, அது வச்சுட்டு போகிறேன். சரி, அப்புறம் நடுவில் திரு லியோ அவர்கள் கேட்டார், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த கூட்டணி திமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க நீங்கள். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டணியோட தலைவரும் அதே போல் சமூக ஊடகங்களிலும் அதே போல் எல்லா ஊடகங்களும் டிபேட்டாகவே அது இருந்தது. ஓகேங்களா? அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அவங்க அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது, உறுதியாக திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் பேசவில்லை என்கிறேன். மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்க வேண்டும் என்றால், திமுக கூட்டணியின் வெற்றியை திரு பழனிசாமி அவர்கள் எளிதாக்கி விட்டார், அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. தமிழக மக்கள் ஒருபோதும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் முன்னாடி 200 சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் 234ங்க, நீங்கள் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு தைரியமாக அவர் பேசியிருக்கணும். பிஜேபியிடம் போய் கூட்டணி வைத்து விட்டுருக்கு. எடப்பாடி வெளில வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஏங்க அடிச்சுக்கிறீங்க, எங்கள் கட்சி யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம். ஐயோ போயும் பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டிங்களே, ஐயோ பிஜேபி வச்சுட்டீங்களே. முதல்வரின் பதட்டத்தை நான் அருகில் இருந்து நேராக பார்த்தேன்னு எடப்பாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், ஞாபகம் இருக்கா? ஏன் பயப்படுறீங்க? பிஜேபி என்ன பண்ணும், சரி தவறுக்குள்ளெல்லாம் நான் போகல, இடி நியாயமாக நடந்துக்குதாக்குள்ளெல்லாம் நான் போகல. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே ஆளுங்க மேலே கூட தான் கேஸ் போடணும், அதை தவிர்க்கிறதுக்கு தான் கூட்டணி வச்சு. ஒன் ஆஃப் தி ரீசன். சரி, திமுக ஆளுங்களை மடித்து பிடிச்சி போடுறாங்களே நியாயமானு கேட்டால் பொய் வடக்கு ஒன்றும் இல்லையே. அரசியல் இதானப்பா பண்ணுனா,
காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கும்போதே உங்களுக்கு பண்ணுச்சு. பஸ்ஸு சூப்பர் பஸ் இது. ரொம்ப அழகாக அன்னைக்கு இவர் திரு மூத்த அமைச்சர் சிவசங்கர் இதெல்லாம் சட்டப்பேரவையில் பேசுகிற பேச்சான்னு தெரியல, பேக்கரி டீலிங்ன்ட்டு ஒன்று அசம்பிளி இல்லைம்மா, அது அவங்களுக்குள்ள பேக்கரி டீலிங் அப்படின்னாரு. வெளியில் வந்து அவர் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தாங்க தெரியும், முதல் மாடியிலே சிபிஐ சோதனை, தரைத்தளத்திலே பேச்சுவார்த்தை நடந்தது. இது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல, நடந்தது இது. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த 3 சீட்டு நான் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 60 தரேன்ட்டு திமுக சொல்லுது, 63ன்றாங்க. 3 சீட்டு கூட்டணி உடஞ்சிச்சு. காங்கிரஸோடு இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பட்டாசு வச்சாங்க அறிவாலயத்தில். கூப்பிட்டு ஃபைல் எல்லாம் காமிச்ச உடனே 3 என்னங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா 63 நாயன்மார்கள்னு உருட்டினார் கருணாநிதி. நீங்கள் பண்ணலையா அதை? ஸோ மிரட்டி கூட்டணி வச்சுருக்காங்க, அதானே சார்? ஆமாம்மா, பட்டாசு வெடிச்சாங்க மாலதி, எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கா? ஈழப்போரை ஒட்டி நாங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்காக நாங்கள் உங்கள் பாவத்தை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தோம். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கட்சியோட இனி கூட்டணி இல்லை. பட்டாசு வெடிச்சாங்க அறிவாலயத்தில் 2 நாளில் 63 நாயன்மார்கள்னாரு. நீங்கள் பண்ணல? இதை விட அசிங்கம் வேணுமா? நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி உங்கள் கட்சி தலைவரின் மனைவியை மேல்மாடியில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் அதே கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவமானம் அது. ஸோ இப்போது பிஜேபியோட எய்மு 2029. அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லு? 30 எம்எல்ஏ வாங்கிட்டீங்க, வாங்கி என்ன பண்ண போகிற சொல்லுப்பா, சொல்லு. 30 பேர் சீட்டு கொடுக்க ஆள் இருக்கா? இல்லை, அது 29லேயே நீங்கள் வச்சுக்கலாம்ல. என்னது அந்த கூட்டணியை? இப்போ 29 தான் எனக்கு அதிமுகவோட கூட்டணி தேவை, இப்போ வேணாம். நம்ம இருக்கிறதால வந்து அவங்களுக்கு வந்து சில மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, சில சமுதாய மக்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த டீலிங் வச்சுக்கிட்டு நாங்கள் 29லேயே வந்து எலெக்ஷன் சந்திச்சுக்கலாம். அப்போ கூட்டணி, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி 29 வச்சுக்கலாமா? என்ன ஃபேர் இனஃப். 26 திமுக ஆட்சிக்கு வந்து திருப்பி 39-0 ஜெயிக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? திமுக 21 திமுக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சிக்கு வராமல் இருந்துச்சுன்னா 24 இந்த வெற்றியை பெற்றிருப்பாங்களா? அங்கே ஆட்சி வந்துருச்சுன்னா திமுகன்ற கட்சியே உடைக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்படி தானே திங்க் பண்ணணும். இப்போது இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லையா சொல்லுங்க நீ. அதான் இந்த விஜய் அவர்கள் வந்து ஓட்டை கணிசமான அளவில் பிரிப்பார், கூட்டணியாக ஜெயிக்க மாட்டாங்க சார். ரைட். நீங்கள் சார்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி பார்க்கணுன்னா எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் வேறு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் சொன்னார், திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்கள் சிதறவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சார். கரெக்ட், கூட்டணி வச்சார். அதுவும் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குங்க, ஒரு மேட்டுக்குடி மக்கள், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள்லாம் மேக்ஸிமம் வராது. அதே போல் இந்துத்துவா அந்த அஜெண்டாவில் இருக்கிற ஓட்டுக்கெலாம் வராது. இப்போ அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வரணும்னு வச்சிங்களேன். இன்னொரு விஷயம் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. திரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அவரோட வாக்கு வங்கி வந்து அப்படியே தான் இருக்கும். திரு விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள், அதிமுகவிலேருந்து செல்கிறதா அல்லது திமுகவிலேருந்து செல்கிறதா என்பதை பொறுத்து தான் வந்து அதிமுக வந்து வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லை, நீங்கள் வந்து அப்போது அதிமுக வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு இளைஞர்களின் வாக்கு எல்லா கட்சியிலேருந்தும் போகும், there's no doubt. இல்லை, திமுகவுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் லைக் இளைஞர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது, ஒரு டேட்டாவும் இருக்குது. அதனால் நான் கேட்குறேன். இளைஞர்கள் வாக்கு, அந்த வாக்கில் ஒரு பர்சன்டேஜ் தான் இளைஞர்கள் வாக்கு இல்லையா? இளைஞர்கள்னால் நான் வந்து இந்த 18 to 25 ஏஜ் குரூப்பு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகுமே ஒழிய பெரும்பகுதி வாக்குகள் விஜய்க்கு செல்லக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகள். இல்லை சார், அதிமுகவில் இருக்கவங்க எல்லாமே 30 வயதுக்கு மேலே, 35 வயதுக்கு மேலே. ஆமாப்பா, எனக்கு ஏடிஎம்கே பிடிக்கும், ஆனால் பிஜேபி பிடிக்காதுன்ட்டு உனக்கு ஏன் போடணும்? போட்டிருப்பேன் ஏடிஎம்கேக்கு, ஆனால் பிஜேபி பிடிக்காது. இல்லை, ஒரு சிறுபான்மை மக்கள் அப்படி நினைக்கலாம், ஒரு ஜென்ரல் பப்ளிக் அப்படி நினைப்பாங்களா? அதுக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கிறது. இன்னொன்று மாற்றுன்னு ஒன்று வரும்போது ஒரு மாற்றுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறேன். திமுகவில் வந்து அதிகமாக போகும்ல. விஜய் திமுகவை தானே டார்கெட் பண்ணுறாரு. விஜயும் திமுகவை டார்கெட் பண்ணுறாரு, அதிமுக பிஜேபியும் திமுகவை டார்கெட் பண்ணுது. அப்போது ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவோட எதிர்க்கிறவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேரோட வாக்குகள்லேருந்து தானேப்பா பிரியும். ஸோ கடினம், எளிது கிடையாது, அத்தனை எளிது கிடையாது.
விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் முதல்ல இருந்தே பேசினது தான் சார் ஸ்வீப் அப்படின்றது. பாசிஸ் எல்லாம் பேசிட்டு எப்படிங்கண்ணா? சரி, கடைசியாக நான் இந்த தகவலை சொல்கிறேன். இந்த கூட்டணிக்கு வருவதனால் விஜய்க்கு என்ன சாதக பாதகம் என்பதை ஆராய்வோம். அதிமுகவும் பாஜகவும் இணையும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் அதிமுக என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை தான், மீதி பூரா திமுக என்று இருந்தது. கவனித்தீர்களா? ஆமாம். சந்திரபாவத கூட்டணி அது இதுலாம் சொன்னார். இட்ஸ் ஆல் ரைட், ஃபைன். விஜய்க்கு இன்னைக்கு சர்வைவல்ன்ற கொஸ்டின் இருக்குது, புரியுதுங்களா? விஜய் சர்வைவ் ஆகணும். 100% திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் அளவுக்கு 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இந்த 26 தேர்தலில் ஆக முடியாதுன்றது என்ன நடந்தாலும் சரி ஆக முடியாது. அது அவருக்கும் தெரியும். அவருக்கும் தெரியும். கரெக்டாக இதில் உங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லையே? இல்லை. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அதிமுக பிஜேபி வெற்றி வாய்ப்பை விஜய் காலி செய்வார் என்பதிலும் சந்தேகம் அல்ல. மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா விஜய் சினிமாலாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை விடாமல் அவர் விமர்சிக்கும் கட்சி எந்த கட்சி? திமுக. அப்போ விஜய் கட்சி தொடங்கியதன் காரணமாகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது விஜய்க்கு நல்லதா? விஜய் இதை விரும்புவாரா? ஸோ திரு விஜய் அவர்கள், நீங்கள் சொன்னது போல் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் 100% துவம்சம் பண்ணலாம் திமுக. கரெக்டுங்களா? ஸோ இப்போது விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்வதற்கு என்ன தயக்கம் இருக்க முடியும் சொல்லுங்கள். இல்லை, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கார், லைக் ஒரு கிறிஸ்டியன் அவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் யாருமே வந்து பாஜக கூட அந்த ரிஸ்க் யாரும் எடுத்ததில்லை. ரைட்டு. இன்று நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் 12 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இந்தியா இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக காங்கிரஸை விட்டு சிறுபான்மையினர் விஜய்க்கு வாக்களித்து விடுவார்களா? ஒரு மைனாரிட்டியாக இருந்து திங்க் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள். இல்லை, நீங்கள் அப்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள். திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு விஜய் அவர்கள். அதிமுகவில் வந்து வாக்கு கொஞ்சம் போகுது, திமுக வந்து கொஞ்சம் போகுதுன்னு வச்சுங்களேன். திமுகவை எதிர்த்து பேசிட்டு பாஜகவும் எதிர்த்து பேசுகிறாரு. அங்கே போனால் மட்டும் எப்படி அந்த பொதுமக்கள் எப்பயுமே நியூட்ரலாக வாக்களிக்கிறாங்கல்ல, அவங்க ஓட்டு எப்படி விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ரைட், நல்ல கேள்வி. விஜய் ஏன் போகணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். அப்போது என்ன ஆகும் என்றால், இப்போ நீங்கள் இந்த இதுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியே வந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் 1996 சினாரியாவை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அதாவது இந்த தேர்தலை எப்படிப்பட்ட தேர்தலாக மாற்ற வேண்டும் என்றால், யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தேர்தலாக 26 தேர்தலை மாற்றினாலே இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடும். அதான் அதிமுக பிஜேபி தனி அணியாக மாற்றுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஏன்னா டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ். திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நெருடல் பாசிசம் என்று பாரதிய ஜனதா கட்சியை அவர் தொடர் விமர்சனங்களை செய்து கொண்டு வருகிறார். பாசிசம்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இன்றைக்கி கூட்டணி வச்சிட்டிங்களே, நம்மளே கேட்போம் என்று பொதுமக்கள் கேட்பார்கள். இந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக நான் இந்த கூட்டணியோடு கரம் கோர்க்கிறேன். அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். எடப்பாடியோட நிலைப்பாடே அதற்கு ஒரு உதாரணம். 26 மார்ச் அன்று அமித்ஷாவை சந்திக்கிறார். அதற்கு பிறகுதான் வக்ஃப் மசோதா வருகிறது. அதிமுக ஆதரித்து வாக்களிச்சா எதிர்த்து வாக்களிச்சா? எதிர்த்து வாக்களித்து. இதை விஜயம் செய்யலாம் இல்லையா? செய்யலாம்ல. சரி, விஜய் வந்து அதெல்லாம் இல்லைப்பா, நான் பாயசம் ரெண்டையும் எதுக்குறேன் என்று அவர் தனியாக போட்டியிட்டு உதயநிதி முதல்வராவதை விஜய் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? சினிமாவில் தோல்வியடைந்த ஒரு நடிகர், சினிமாவில் விஜய் சூப்பர் ஸ்டார், விஜயோட கம்பேர் பண்ணும்போது திரு உதயநிதி அவர்கள் மைல்ஸாவே. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு உதயநிதி சிஎம் ஆகிட்டார்னா விஜயோட நிலைமை என்ன?
நீங்கள் விஜய் மீது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடுத்த தாக்குதல்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியல் தெரியாதுப்பா அவருக்கு, பேச தெரியாதுப்பா அவருக்கு, பத்திரிகையாளர் சந்திக்க தெரியாது பண்ணுறதுலாம் நியாயமான விமர்சனம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, ஒரு கலீகோட கல்யாணத்துக்கு போகிறாரு, செக்யூரிட்டி ஃப்ரிஸ்க் பண்ணுறதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு ஈனத்தனமான இழிவான பிறவிகள் இவர்கள். இரண்டாவது முறை மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விஜயை என்ன செய்வார்கள்? இப்போதே விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுப்பதற்கு ஐடி விங் சில பல உத்திகளை ஆலோசித்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கும்? 1, விஜய் cannot go back to cinema. முடியாது. சிகப்பு பூதம் கிட்ட தான் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்கு. இன்னொன்றுமா நல்ல வேலை கேட்டிங்க. அதை இந்த கடைசியான அந்த திரைப்படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தையும் சிகப்பு பூதத்தின் பினாமி நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் ஹிட்டானா கூட இவங்க வாங்கி வேணுக்கு நஷ்டம் பண்ணுவாங்க. விஜயோட கடைசி படம் ஃப்ளாப்பு. இப்போவே நடக்குது. ஏன்னா வியாபாரத்தில் விஜய்க்கு கண்ட்ரோல் இல்லை. யார்கிட்ட விற்கணும்னு கண்ட்ரோல் அது அவர் பண்ண முடியாது. உன் சம்பளம் கிட்ட போ பஸ்ன்றுவாங்க. இன்னொன்று, கடந்த காலங்களில் விஜய் இந்த வாரிசு வலிமை ஒன்றா ரிலீஸ் ஆனப்போ என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தேட்டர் கம்மியாக கொடுத்தாங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி சிகப்பு பூதம் தான் தமிழ்நாட்டோட தேட்டர் கண்ட்ரோல் பண்ணுது. சினிமாலையும் போக முடியாதுன்னா நிம்மதியாக இருக்க மாட்டேங்க. அண்டு உதயநிதி சிஎம் ஆவார். இதை விஜய் ஏற்றுக்குவாரா? இல்லை பரவாயில்ல, ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்து பார்ப்போமே, ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமையில் விஜய் இருக்காரா? கட்சியை உடச்சி என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய கட்சி அதிமுகவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. விஜய் கட்சி என்னென்ன பண்ணுவாங்க? எதற்காக இந்த ரிஸ்க் எடுக்கணும் விஜய்? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் செய்தியை சொல்கிறேன். ஸோ என்னோட சந்தேகம் என்னென்னா சார், இப்போது விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, திரும்ப வச்சுட்டாரு. விஜய் அவர்களும் வந்து அந்த மாதிரி தான் பேசினார், பாசிசன்லாம் சொன்னார், சொல்லிட்டு இப்போ கூட்டணி வைக்க போகிறாரு. இது மக்கள் போகிறாரு என்ன பண்ணியா முடிவு பண்ணிட்டேன். இப்போ வச்சாருன்னா வச்சிங்களேன், வச்சா அந்த மாதிரி அப்படி சொல்லுங்க. வச்சா அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஒரு வேளை வைக்கிறாருன்னு வச்சிங்களேன், பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அவரும் வந்து எடப்பாடி ஒரு தலைவர் மேலே இருக்க நம்பகத்தன்மையை போதும் இல்லை சார். உங்களுக்கு வந்து திமுக அதே ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, பாஜகன்ற ஒரு மதவாத கட்சி, அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ்னு அந்த ஸ்டாண்டில் இருக்காங்க. பட் உங்களுக்கு விஜயாலேயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களாலோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை வந்து கொடுக்க முடியல, கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியல. அந்த நிலையற்ற தன்மையை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? காங்கிரஸை தவிர தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சியை சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் விட்டுருக்காங்க. தே ஆர் ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் காங்கிரஸ். வேறு விடுதலை சிறுத்தைகள் வச்சது இல்லையா? 2000 தொடக்கத்தில் 11 இல்லை 2000 தொடக்கத்தில் 2001 99 அப்போது பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. ஒன்று வச்சது இல்லையா? இங்கே ரைட்டு, பொதுமக்கள்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதற்கு தான் இந்த கூட்டணி விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றால், நான் இங்கே சிறுபான்மையினருக்கு இப்போதல்ல எப்போதும் அரணாகத்தான் இருப்பேன், ஆனால் இந்த குடும்பம் மீண்டும் சுரண்டி கொழுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், அதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஏன் எடப்பாடி சொன்னதை இவர் சொல்லக்கூடாதா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதற்கு நானும் துணையாக இருக்கக்கூடாது சொல்லலாம்ல? சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு டிசிஷன் விஜய் அவர்கள் எடுத்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லைக் அவர் to ensure DMK doesn't come back to power. வேற எதுவுமே இல்லை. இல்லை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார்ல, உதயநிதி வரக்கூடாது, அவர் மேலே இன்னும் ஒருவேளை தோற்று போனாங்க, திரும்ப திமுக வந்துச்சுன்னா ஆபாச தாக்குதல்களை அதிகமாக கட்டவிழ்த்து விடுவாங்க. அரசியல் கட்சி தலைவராக நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் கூட்டணி வச்சிட்டேன், இப்போ தனித்து இல்லை என் தலைமையில் வந்து ஒரு நான் கூட்டணி நாளைக்கு அமைக்கிறேன்னா இது வந்து ஒரு கரும்புள்ளியாக இருக்காதா என் அரசியல் இதில் வாழ்க்கையில்? ஏன்னா தொடக்கமே நான் வந்து அப்படி பேசிட்டு திடீர்னு இப்படி ஒரு கூட்டணி வச்சுன்னா லைக் அது வந்து எதிர்காலத்தில் பாதிக்காது. அப்போ நாளைக்கும் வந்து நான் 2031 நின்னா அப்போ நான் கூட்டணி தானே வைக்க வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்படுவோம். 2011 தேர்தலில் அரசியல் கட்சிகள் என்னென்ன பேசின என்பது உங்களுக்கு இப்போது நினைவு இருக்கிறதா? 2011 21 என்ன பேசினாங்கன்றதை ஞாபகம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இல்லையோ, இதுதான் அரசியல். இங்கே தான் நீங்கள் இந்த அடிப்படை அரசியலை பார்க்கணும். வெற்றி ஒன்று தான் இலக்கு. இந்த வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்.
ரைட்டு. இது மாதிரி வாக்கு தவறக்கூடாதுன்றாரு இல்லையோ. இவர் பேரில் ஒரு படம் நடிச்சுக்கிறார்ல, அதனால் வாக்கு தவற மாட்டேன் என்பதற்காக தனியாக நின்னா என்ன நடக்குன்றது நான் சொல்கிறேன். திமுக வந்துருச்சு, திருப்பி உதயநிதியை சிஎம் ஆகிட்டாங்க இந்த வாட்டி. கேபினெட்லாம் போட்டாங்க தெரியுமா? ஜோயல், மேயர் பிரியா சுகாதாரத்துறையான், சிற்றரசு அவர் ஒரு அமைச்சர். அப்புறம் பேசலாம் விரிவாக. அதெல்லாம் சேகர் பாபானுக்கு தெரியுமா? யார்? சேகர் பாபானுக்கு தெரியுமா? சேகர் பாபான்னு ஏற்கனவே பிரியா மேலே காண்டா இருக்காரு. அவங்க மேயர் பிரியா அவர்களுக்கு, திருமதி பிரியா அவர்களுக்கு மேயராக இருப்பவர் ஒருவர் முதலமைச்சராகிவிட்டார், மேயராக இருந்தவர் இன்னொருவர் சுகாதாரத்துறை அமைச்சராகிவிட்டார். மேயராக இருக்கும் நான் ஏன் முதலமைச்சராகக்கூடாது, அல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் குறைந்தது என்று திரு உதயநிதி அவர்களை போய் பார்த்து எப்படியாவது சீட்டுன உடனே இவர் அண்ணன் சேகர் பாபு அவர் தான் அந்த ஏரியாவில், அவர் தான் யாரை கேட்டு போய் நீ சிஎம் டெப்டி சிஎம் போய் பார்த்த அப்படின்ன உடனே திரு உதயநிதி அவர்கள் சேகர்பாபுவை வீட்டுக்கு குறிஞ்சி இல்லத்துக்கு அழைத்து, மேயரி ஒரு டெப்டி சிஎம் நான் என்ன வந்து பார்த்தா நீங்கள் என்ன அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி, நான் மாவட்டத்தை பிரிக்கிறதுக்கு, ஏன்னா சேகர்பாபுவோட மாவட்டத்து பொறுப்பில் 6 தொகுதிகள் சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது, அதுன்ட்டு அதை இந்த மாதிரி நான் பிரிக்கிறதுக்கு அப்பாட்ட பரிந்துரை பண்ணேன். அதெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், உன்ட்ட பேசுறதுக்கு தேரலன்னு போயிட்டார். உடனே இவர் போய் என்கிட்டே, நான் ஒரு துணை முதல்வர், நீ என்கிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டே இரு, நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி மாவட்டத்தை பிரிக்கணும், பெரிய மாவட்டமாக இருக்குது, 6 தொகுதியெலாம் இருக்கக்கூடாது, அது பிரித்து ஆர்டி சேகர் வேறு யார்ட்டையாவது கொடுக்கலாம் என்று சொல்லும்போது, நீ சின்ன பையன் ஒன்றும் தெரியாது போ அப்படின்ட்டாரு. 10 நாட்களாக அப்பாவோடு பேசாமல் பிணக்கில் இருக்கிறார் சின்னவர். ஸோ இது கிளைக்கதை, மெயின் கதைக்கு போவோம். ஸோ அவர் இப்படி கேபினெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொன்னீங்க வாக்கு தவறக்கூடாது அப்படின்றதுக்காக நின்று 26லேருந்து 29 வரைக்கும் கட்சி எப்படிப்பா நடத்துவ? இப்போ விஜய் எப்படி கட்சி நடத்தினுக்கிறாரு? தீபாவளி பொங்கலுக்கு வெளில வருவார், கரெக்டாக? இந்த தீபாவளி பொங்கல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுல, கிறிஸ்மஸ், இது மாதிரி கட்சியோட துவக்க விழாக்கு வரும். துவக்க விழா. அப்போ முதல் ஆண்டு துவக்க விழா முடிஞ்சிச்சு, அடுத்து இது ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு, இதோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அப்படி தானே கட்சி நடத்திட்டு இருக்காரு. 29 வரைக்கும் எப்படி கட்சி நடத்துவார்? இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் போடல, கரெக்டாக? ஏற்கனவே சொன்னோமா 19 போட்டாங்க, என்ன இன்னி வரைக்கும் போடல. ஒரு கட்சி தொடங்கி 1 வருடம் 3 மாதங்கள் ஆகுது, இன்னும் மாவட்ட செயலாளர் கூட போடாமல் நீ எப்படியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிற? ஃபேஸ் பண்ணுவீங்களா? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வரதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் வைக்காமல் ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணி போயிருந்தா இப்போ பிஜேபியோட இருக்க அதிமுக கூட கூட்டணி போக வேண்டிய தேவை இருக்காது. அந்த இடத்தில் தான் நீங்கள் அரசியல் சூத்திரதாரி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பங்கை சிந்திக்க வேண்டும். சார், ஆக்ஷன் பிளாக் சார், கால் இப்படி தூக்கி நீங்கள் அடிக்கிறீங்க, ஃபைட்டர்ஸ் 10 பேர் பறகுறாங்க சார், அப்படியே கையை நீட்டி இப்படி ட்ரெயினை நிப்பாட்டுறீங்க சார்னு டேரக்டர் சொல்கிறாருல்ல, இதே மாதிரி சொல்லியிருக்காங்க மேடையில். நமக்கும் தானே சொன்னார், யூ கேன் ஈஸிலி டூ தட், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட், பட் டேக் யுவர் ஃபோன், எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபோன் சொன்னாரப்பா, சொன்னார். ஸோ பிகேவின் சாயம் எப்போ வெளுத்தது, இந்த உண்மை எப்போ திரு விஜய் அவர்களுக்கு புரிஞ்சுது? ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்டார். 2 எடப்பாடி என்னைக்கு அமித்ஷாவை பார்த்தாரோ அன்னைக்கு தான் விஜய் தலையில் கை வச்சார். அடப்பாவி முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டான்னு. இல்லை சார், இப்போ இந்த பிகேவோட ஒரு ஆருடம் சொல்கிறாருல, நீங்கள் இப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. ஸோ பிஜேபியும் அதிமுகவும் சேருவதன் மூலமாக இது எப்படி விஜய்க்கு சிக்கலாகும்? தனியாக விடப்பட்டாருமா, ஆப்ஷன் க்ளோஸ்டு இல்லை. திரு பிகேவும் அதானே சொல்கிறாரு, நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்னு. தனியாக நின்னா என்ன ஆகுன்றது இப்போ புரிஞ்சிருச்சுல விஜய்க்கு. ஏன் இப்போ தான் புரியுது? அப்போது அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஆக்ஷன் பிளாக் சொன்னேன்ல சார், கையை அப்படி நிப்பாட்டுங்க. மேபி இப்படி புரிஞ்சுக்கலாம் சார், அதிமுக பலவீனமாக இருக்குது, நம்மளோட 2.5 வருஷம் முதலமைச்சராக இதைத்தாமா பிகே போய் சொல்கிறாரு. நல்லா கேட்டீங்க நீங்கள், இதைத்தாமா போய் சொல்கிறாரு. எடப்பாடி வீக்கு, இந்த பக்கம் பாருங்கள் பன்னீர்செல்வம், இந்த பக்கம் பாருங்கள் டிடிவி தினகரன், சசிகலா பின்னாடி தான் கட்சியே இருக்குது. இப்போ பாருங்கள், செங்கோட்டைன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு போய் சொன்னோடனே, ஓ எடப்பாடி வீக்கு தான் போல இருக்குது. ஆமாம், நம்ம சூப்பர் ஸ்டாரு, ஒரு வெள்ளமண்டி வியாபாரி. ஆஃப்டர் ஆல் ஒரு வெள்ளமண்டி வியாபாரி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகரா? கரெக்டு தான். நம்ம கேட்போம். இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் எப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி புரிஞ்சிருப்பாருன்னா, அவருடைய மாநாடு வந்து பீகாரில் ஒன்று நடந்துச்சு. நான் அதுக்கு வரேன், ஒரு நிமிஷம். அதுக்கு வரேன். உங்களுக்கு மாலதி நல்லா கேட்டீங்க.
விஜய்க்கு போதுமான அரசியல் புரிதல் இருந்திருந்தால் பிரசாந்த் கிஷோரை மேடையேற்றிருப்பாரா? சொல்லுப்பா. ஏற்றிருந்தாலும் வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது இவங்க டிசைட் பண்ணுறோம். ஆமாம், ஏற்றவே கூடாது. ஏற்றேன், ஏற்றவே கூடாது. எதுக்கு ஏற்றுற நீ? இந்த பார், அரசியலில் உன்னால் எனக்கு எவ்வளோ என்ன பிரயோஜனம், என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம், இவ்வளோதானே? என்ன பிரயோஜனம் பிரசாந்த் கிஷோர்? அன்றைக்கி நம்ம பேசணும் விஜயின் வெளிச்சம் பிரசாந்த் கிஷோர் மீது விழுகிறதுன்ட்டு. இப்போ நீ சொல்லு, இந்த ரேலி மேட்ரு சொல்லு. இது கண்டிப்பாக பேச வேண்டும். இல்லை, இந்த சேனலுக்கு பிகேவை அடிக்கணும்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்கே பாருங்க மாலதி, பிகேவை எல்லாரும் அடிக்கணும். இது என்னமா பழக்க வழக்கம்? எடப்பாடி எவ்வளோ ஷார்ப்பாக அவனை கேஜ் பண்ணாரு. போய் சொல்கிறாரு, அக்டோபருக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருப்பா கூட்டணியில் நான் பேசிக்கிறேன், உன்னை வேலை செய்து கூப்பிட்டேன், துட்டை திருப்பி கொடு ஓ. நீ அது பேர் நீ சொல்லிடுப்பா, முக்கியம். சன்சூரஜ், அந்த சன்சூரஜோட கட்சியோட மாநாடு நடந்துச்சு, ரேலி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 நாற்காலிகள் அங்கே போடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 5% கூட நம்பியிருக்காது. 5000 பேர் வந்தாங்க. 5%னா 5000. அதான் 2,00,000 பேர் வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. அதாம்மா, எப்பேற்பட்ட உருட்டு இது. அன்னைக்கு புரிஞ்சிருப்பாரு விஜய்க்கு, எப்படிப்பட்ட லங்கரக்கட்டை உருட்டுறவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பாருங்க, அதில் நல்ல எக்ஸ்போஸ் ஆகிட்ட. அப்படி 5,00,000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி 1,00,000 லியோ சொல்கிறது போல் 1,00,000 நாற்காலிகள் போடப்படுது. 5000 பேர் வந்து உட்காந்துருக்கான். உட்கார்ந்த உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு 2,00,000 பேர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசி டிராஃபிக்கு அங்கே ஸ்மூத்தாக டிராஃபிக் மூவ் ஆகிட்டு இருக்க லைவ் எடுத்து ட்விட்டரில் போட்டு விட்டார். புரியுதா? பேப்பரில் 100 கணக்கு போடலாம். அரசியல் வேறு. விஜய்க்கு போதுமான அரசியல் புரிதல் இல்லவே இல்லை என்பது அவர் பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றிய தினம் அன்றே நான் புரிந்து கொண்டேன். மிகப்பெரிய தவறு. அப்போ அது வரைக்கும் விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன விரும்புகிறாருன்னா, கூட இருக்கிறவங்க பாருங்கள், உங்கள் ஸ்டார் பவர் யாருக்கிட்டமே இல்லைங்க, ஈஸிங்க. ஜனங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க விஜய்க்கு தான் போடணுன்ட்டு. இங்கே ஜனங்க அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க போய் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாருங்கள், சர்வே ரிசல்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபை போட்டு காட்டுவாங்க. டொயின்னு இங்கே நடுவில் வந்து இந்த பக்கம் ஏடிஎம்கேன்னு பார்த்தோன்னா 12%, டிஎம்கே ஒரு 20%, விஜய்னோட 45% ஒரு கிராஃப். இது நம்மளும் பக்கத்தில் எக்ஸல் ஷீட் எடுத்து போட்டுடலாம் இல்லையாப்பா? இது மட்டும் போட்டு இப்படி காமிச்சோன்னே, ஓஹோ, இதை தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் போய் சர்வே எடுங்க இல்லையோ, போய் நீங்கள் சர்வே எடுங்க. போய் சர்வே எடுத்தீங்கன்னா சில இடங்களில் விஜயை லீடிங்காக கூட வரலாம். நான் அதை மறுக்கலை. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? விஜய். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மைண்டுக்கு வரமாட்டார். ஆனால் 234 தொகுதியிலையும் விஜய் அனுப்பார். ராயபுரம் தொகுதியை எடுத்துக்கொள்வோம். ராயபுரம் தொகுதி என்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வர்றது ஜெயக்குமாரா, விஜயோட கட்சி வேட்பாளரா? ஜெயக்குமார். இப்போ விஜய் கட்சியில் நம்ம நண்பர் லயலாமணி எடுத்துக்கலாம். லயலாமணி ராயபுரம் வேட்பாளர். நீங்கள் ராயபுரம் வாசி, அங்கே இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் கண்ணு முன்னாடி லயலாமணியும் பார்க்குறீங்க, திரு ஜெயக்குமாரையும் பார்க்குறீங்க. யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்களுக்கு விஜய் பிடிக்கும், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் ஹூ வில் பி யோர் சாய்ஸ்? எது வேணாலும் ஜெயக்குமார் வீட்டுக்கு போகலாம், கரெக்டாக? இந்த தம்பி யூடியூப்பில் பேசின்னு இருக்கும். இது மாதிரி 234 தொகுதிக்கு நீங்கள் லோக்கல் ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகுமா ஆகாதா? குறைஞ்சபட்சம் சார் லயோலாமணியாவது நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் பேசுகிற தம்பின்னு முகம் தெரியுது. அதுவும் உதாரணத்துக்கு சொன்னேன், நம்பிக்கை வராதுன்றதுக்காக சொன்னேன். இல்ல சார், இப்போ அதுவும் இல்லாம எஸ் எக்ஸாக்ட்லி ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் எப்படி தெரியும்? எப்படி சொல்லுங்க, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்லையா? ஆனா இவங்க போய் இங்க பாருங்க சார், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். மு.க. ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, விஜய். சார் 70% விஜய் சூஸ் பண்ணிருக்காங்க சார். கரெக்ட் சார். இப்போ 234 தொகுதியிலும் விஜய்னா விஜய் ஜெயிப்பாரு. எக்ஸாக்ட்லி. இப்போது நீங்கள் கேட்டிங்க ஏன் அதை பண்ணக்கூடாது, வாக்கு தவறிட்டார் அப்படின்ட்டு. 234 தொகுதியிலையும் போட்டுக்கிட்டு விஜய் மட்டும் ஜெயிச்சு ஒரு 100 தொகுதியில் டெபாசிட் போனால் அப்புறம் விஜயை கையை திறக்கிற வரைக்கும் தான் மரியாதை. திறந்து ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சவங்க கதை. 100 தொகுதியில் டெபாசிட் இழக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாப்பா? தாவேக்க மேலே இருக்குது. மேலேன்றாரு இல்லையோ? நான் ஒத்துக்கிறேன், மேலே தான். சாலிடாக 150க்கு மேலே, 150 170. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெவி வெயிட்ஸ் தான் டெபாசிட்டை ரீட்டைன் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் வந்துடுது. விஜய் ஜெயிச்சிட்டாரு, தனி அசம்பிளி போயிடுவார் அவர். திமுக ஆட்சியில் இருக்கோம். இப்போது
போயிட்டு வர. சரி, அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? படமும் இல்லை, என்ன பண்ணுவீங்க? சார் இவங்க டிஃபென்ஸ் என்னவா இருந்துச்சுனாங்க சார், இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் செகண்ட் பிளேஸில் வரோம், விஜயோடைய கட்சி எதிர்கட்சியாக வந்து உட்காடுறோம் அப்படின்றது தான் அவங்களோட டிஃபென்ஸாக இருந்தது. சரி, இப்போ எதுக்கட்சி உட்காருங்க, வந்துட்டீங்க கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு. சரி, ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வச்சுட்டேன், சொல்லு, எதை சொல்ல வரீங்க? சொல்லுங்கள், இதெல்லாம் வெயிட் பண்ணணும்ண்ணா நேயர்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக, பாஜக, தேமுதிக, இந்த ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி, புதிய நீதி கட்சி, இல்லை அவங்க கொஞ்சம் ஐஜேகே, வேற யார் இருக்கா? பாமக. பாமக கொடுக்குற சீட்டை தூக்கி விஜய்க்கு கொடுத்துட்டா பாமக போகிறீங்க சார் போவாங்க. அதை பற்றி உனக்கு என்ன போச்சு? அது டேடி அண்ட் சன் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ஜிகே மணி அவர்கள் வந்து திமுக இப்பொழுது பேசினாரா, முத்தமிழ் அறிஞர் கலை, முத்தமிழ் அறிஞருக்கு ஒரு பல்கலைக்கழகம்ன்ட்டு புரியலையா இண்டிகேஷனு? நான் கலைஞர் பல்கலைக்கழகம் தான் சொன்னேன், சொன்னார். கலைஞர் தான் சொன்னேன், கருணாநிதினு சொல்ல ஏதோ சொன்னார். இன்னொன்று, திங்க் லாஜிக்கலி. பாமகவை கூட்டணியில் சேர்த்தோம்னா நார்த்தில் ஓட்டு விழும், விஜய் சேர்த்தா தமிழ்நாடு பூரா ஓட்டு விழுமா? ஆனால் திமுக கூட்டணிக்கு போனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது சார். அண்ணன் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு திரும்ப. அண்ணனுக்கு எங்கே இடம்? அண்ணனுக்கு எங்கே இடம்? அப்போ வேறு வழி இல்லாமல் பாசிச பாஜக இருந்தாலும் பரவாயில்லன்னு மூழ்கிட்டு இங்கிட்டு தான் வரணும். இன்னொன்று, அங்கே திருமாவுக்கு என்னென்ன சிக்கல் பாருங்கள். நான் திருமா மீது இருக்கக்கூடிய அபிமானத்தினால தான் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கோங்க ஆப்ஷன். இன்னொன்று, எவ்வளவு கேட்டார் எடப்பாடி, எவ்வளோ பேச்சுவார்த்தை அழைப்பு நடந்துச்சு தெரியுமா? அறிவாலயத்தை விட்டு ஒரு நாளும் இந்த திருமாவளவன் வரமாட்டான் அப்படின்னு பேசிட்டு நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்குறாரு. 6 சீட்டை தான் கொடுப்பாங்க. நீங்கள் டிமாண்டே பண்ண முடியாது. பாமக வந்து அதுவும் இல்லை சார். ரைட்டா, இது பாசிபிள் இந்த அலைன்ஸு. அமமுக, அமமுக பலப்பழம்னு சொல்லுங்கள். பலப்பழம் சசிகலா வந்து விடுவார். இன்னொன்று, இந்த அலைன்ஸ் பலமாயிடுமா? முக்குளத்தூர் சவுத்தில் வந்து லாஸ்ட் டைம் அவங்க தோற்றுவதற்கு காரணம் வந்து முக்குளத்தூர் தேவேந்திர கூட வேளாளர்கள் வந்துடுவாங்களா? வந்துடுவாங்க. இன்னொன்று, இப்போ சொல்லுங்கள், விஜய் இது சொல்ல வந்து மறந்துட்டேன், விட்டுட்டேன் பாருங்கள். டாக்ஸ் ஆர் ஆன், எப்போது வேண்டுமானாலும் மதிப்பு வெளியாகலாம். அதனால தான் வந்து விஜய் தரப்புலேருந்து இந்த கூட்டணியை பற்றியான பேச்சுக்கள் ரொம்ப அமைதியாக இருக்கா. அது மட்டுமல்ல, பாசிச பாஜக எதிர்ப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நான் சொன்னதுக்கான சான்று அதுதான். சரி, 29 தேர்தலில் நாங்கள் ஏற்றுப்போம், இப்போ திமுக ஆட்சிக்கு வராது. இல்லை, இன்னொன்று சொல்ல போனோன்னா அதானே லாஜிக்கு. அப்போது தானே பாசிசத்தை எதிர்க்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். அன்னைக்கு நீங்கள் இது ஒரு லாஜிக்கில் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். 26 ஆட்சி வந்துடுது, விஜய் அவர்கள் எதிர்கட்சி ஆகிடுறாரு, கட்சியை நல்லா வளர்க்குறாங்க, அதிமுக வளர்க்குது. அன்னைக்கு அதிமுக தாவக சேர்ந்துட்டு பிஜேபி கைட்டு விடுங்க, பாசிபிள் தானே? இல்லை நான் இந்த வாட்டியே தனியாக நிற்கிறேன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க பாஸ். இப்போது திரு தேமுதிக தலைவர் காலஞ்சென்ற திரு விஜயகாந்த் அவர்கள் போல எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இப்போதுதான் திரு விஜய் அவர்கள் அரசியல் தெரிந்தவர்களிடம்தான் நாம் பேச வேண்டும் என்பது விஜய்கிட்ட யாரும் வந்து போய் ஷோயிங் தி மிரர்னு சொல்லுவாங்கள்ல, த கிங் இஸ் நேக்கடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது யாரும் எடுத்து உண்மை என்னன்றதை ஒருத்தர் சொல்லலை. வர்றவங்க பூரா கால் ஷீட் வாங்க வர்ற ப்ரொடியூசர் மாதிரியே பஸ். போன படத்தில் எவ்வளோ சம்பளம், இது கடைசியாக அதுக்கு என்ன படம் வந்துச்சு ஜனநாயகனுக்கு முன்னாடி கோட்டில் உங்களுக்கு 150 கோடி சம்பளமா சார்? 200 சார். சார் 1100 ஸ்க்ரீனில் 1050 ஸ்க்ரீனில் லான்ச் பண்ணுறோம் சார். 2 ஸ்பெஷல் ஷோ, 3 நாள் ஹாலிடே சார். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு சார். கலெக்ஷனில் இந்த படத்தை இது பீட் பண்ணும் சார். டங்கலுக்கு மேலே போகுது சார். சைனாவில் டப் பண்ணி விட்ற சார்னு வாயிலேயே உருட்டுவாங்க. விஜய் இதுக்கு பழக்கப்பட்டுட்டார். இது போன்ற சில பல வடை சுடும் கதைகளை கேட்டு கேட்டு விஜய் பழக்கப்பட்டு இந்த மாதிரி வடை சுடுறவங்களையாக கூட வச்சுருக்காரு. இதில் முக்கியமான வடை வியாபாரியாக சென்று சேர்ந்தவர் தான் திரு ஆதவர் சார். நீங்கள் இந்த வடையை தானே பார்த்துருக்கீங்க. பீகார்லேருந்து ஒரு பெரிய வடையாவர் இருக்கார், கூட்டணும். விஜய் வில் அண்டர்ஸ்டாண்ட் நவ். இந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு இப்போ ஆதவும் வந்திருப்பாராங்க சார். வேறு வழி
தப்பு கணக்கு போட்டோம் புரிஞ்சிருக்குமா, இல்லை அவரே ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாரா, விஜயை வந்து பிரித்து விடணும் அப்படின்ற மாதிரி? அவர் 1000 எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்கலாம். பிஜேபி அவரை அழைத்து விஜய் கூட்டணி கூட்டினு வரையா மாமனார் தூக்கி ஜெயிலில் வைக்கவான்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? சொல்லுங்கள். சாத்தியமா இல்லையா? பிஜேபி இது செய்யாதப்பா. செய்யும் சார். இந்தியா பூரா கேஸ் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இந்தியா பூரா கேஸ் இருக்கு. நேபாள் வரைக்கும் இருக்குது சார். பூட்டான் நேபாள் வரைக்கும் இருக்குது. அதனால தான் திரு மார்ட்டின் அவர்களுடைய மகன் கூட ஏதோ ட்வீட்லாம் போட்டிருந்தார். மகன் ட்வீட்டு போட்டிருந்தாரு. திரு ஆதவ் அவர்களின் மனைவி எதுக்கு விஜய்க்கே பிஜேபி நெருக்கடி கொடுக்க முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஃபஸ்ட்டு ஒய்யை பிடுங்குவாங்க, ஒய் அப்படிப்பாங்க, ஒய் 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 பாசிபிளா? இன்னொரு ஆங்கிள் மாலதி தனியாக நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தொகுதி நம்ம விஜயால் போய் பிரச்சாரம் பண்ண முடியும்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா வந்து ஒரு 6-7 ஜோனாக பிரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. 7 ஜோன்லையும் 7 மாதிரி பேசுவாங்க, பார்த்துறீங்களா? 2-3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடத்துல அதான் ஒரு இடத்துல ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி வேறு மாதிரி இருக்கும் ஸ்பீச், பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய் பேசின எல்லாத்துலேயும் பாசிசம் பாயாசத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இந்த எழுதும் போது இந்த சில பேர் போடுவாங்களே மேலே ஊ போடுவாங்களே, அது மாதிரி பாசிசம் பாயாசம் இதை எழுதிட்டு தான் பேசுறதுக்கே ஆரம்பிக்கிறார். கரெக்டாக? அப்போ 234 தொகுதியில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? பேசுறதை நிறுத்திட்டு பாயாசத்தை இருந்தாங்க ஒரு கப்பில் சாப்பிட்டுட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ டாக்ஸ் ஆர் ஆன். ஆதவ் மறுத்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி மறுத்தாலும், அவர் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காருன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடும், மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடும். மைனாரிட்டிஸ் திமுக காங்கிரஸ் ஓட்டு ஒருபோதும் வரமாட்டார்கள். இஸ்லாமியர்கள் வாக்கு ஒன்று கூட வராது. நீ அவங்களோட இதிலேருந்து பார்க்கணும். பிஜேபியோடு ஒரு நாளும் கூட்டணி வைக்காத கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ்க்காக அங்கே இருக்காங்க. நல்லா இஸ்லாமியர்கள் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இவங்க தான் முருகனுக்கு வேல் கட்டுறாங்க. திருவள்ளுவருக்கு தான் உயரமான சிலையை கருணாநிதி கட்டினார், இவங்க முருகனுக்கு சிலை கட்ட வைக்கிறாங்க. அரசு விழாவை முருகனுக்கு விழா எடுக்கிறாங்க. பார்த்தா தெரியும். பட் they will not come. எதுக்காக? why should they trust a newbie? டைம் டெஸ்டட் அலையன்ஸ் இங்கே இருக்குது, டிஎம்கே காங்கிரஸ். எதுக்கு அதை விட்டுட்டு வரணும்? அதை விட லாயலான மைனாரிட்டிக்கு பாதுகாப்பான ஒரு அலையன்ஸ் இல்லை. இன்னொன்று, இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம், நாளை விஜய் திமுகவின் பி டீமாக பார்க்கப்படுவாரா இல்லையா? இல்லையா? திமுக ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் தான் பி டீமு. இவனால அண்ணன் இருந்தார் சீமான், இப்போ இவர் பி டீம் ஆவாரா இல்லையா? ஸோ டாக்ஸ் ஆர் ஆன். நான் சொல்கிறது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேள்வி. ஒரு பக்கத்தில் சீமான் அவர்கள் நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவர் தனித்து போட்டியிட்டால், ஒருவேளை அவரோட வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ சென்றால் அது அப்பட்டமா தெரியும்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரா யார்? சீமான் அவர்கள். ஏன்னா அவரை பற்றி நம்ம பேசவே இல்லை. அவர் எதை நோக்கி தனியாக தான் போட்டிடுவாரா இல்லை இந்த கூட்டணிக்கு வருவாரா? அவர் தான் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் பயிற்சி எடுப்பது என்ற முடிவில் அண்ணன் திரு சீமான் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார். இப்போ நாம் தமிழர் பயிற்சி பட்டார் கடைசி, அவ்வளோதான் பாஸ். அது கட்சியை பயிற்சி பட்டதான். இப்போது இன்னொரு ஆங்கிள் ஒன்று சொல்லிடுறேன், கடைசியாக ஒரு ஆங்கிள். இப்போது இந்த அலையன்ஸுக்கு ஒரு திரு லியோ கேட்டார், பாமக அப்படின்னு கேட்டார். அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களை அழைத்து கொண்டால், ஏற்கனவே அசம்பிளியில் ஓரண்டை இழுத்து இப்படி ஒரு காண்டாக்கி வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து ஆஃப் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து பாமக போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுறீங்க நீங்கள். ஜிகே மணி அவர்கள் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் பண்ணார் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாமக அங்கே போச்சுன்னா திரு வேல்முருகன் ஹோல்டு என்ன திமுக அலைன்ஸில்? பாமக அங்கே போனாலும் போகலைனாலும் வேல்முருகனுக்கு இங்கே இந்த கூட்டணியில் கதவுகள் திறந்து இருக்கின்றன. அதிமுகவில் ஆமாம், மரியாதை கொடுக்குற ஆளுங்க தானேப்பா வேணும். இன்னொன்று, நாம் தமிழர் அமைப்பிலிருந்து வெளியேறிய அத்தனை இளைஞர்களும் திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இணைந்து விட்டார்கள். பார்த்தீங்களா இல்லையா அந்த நிகழ்ச்சியெல்லாம்? பார்த்தேன். தமிழ் தேசிய வாக்குகளும் வந்துருச்சு. வன்னியர் வாக்குகளையும் கணிசமான வாக்குகளை பண்ருட்டி அந்த பகுதிகளில் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களால் எடுக்க முடியும். எத்தனை சீட்டுகள் கேட்பார்? அது இட் டிபெண்ட்ஸ். நெல்லிக்குப்பம் லட்சியம், பண்ருட்டி நிச்சயம்.
அதான் சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ், திமுக, இப்போ பிஜேபி, அதிமுக அது மாதிரி வந்து அடிச்சுப்பாங்க. ஆனால் வந்து கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்றது நம்ம மக்களுக்கு பழகிடுச்சு, நம்மளுக்கு பழகிடுச்சு. பட் விஜய் புதுசாக வந்து பிஜேபி அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணி எப்படிங்க போயிடுவாரா விஜய் அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணியோட விஜய் போயிடுவாரா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குல்ல. அப்போது அதை உடைச்சிட்டு இப்போ விஜய் போக போகிறாரு அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ தான் அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் உண்மையான அரசியலுக்குள் கால் வைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ தான் நம்ம இன்னும் காலை வைக்கலாமா அவரு? இல்லை சார், நான் கால் வச்சுட்டு இருக்காரு. இந்த கூட்டணி முடிவு அறிவிப்பு வருதுல்ல, அப்போ தான் வந்து முதலடி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்ட்லி, ஹீஸ் ரைட். அதுதான் அரசியல். அதான் ஒரு முக்கியமான டிசிஷன். அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதுதான். உங்களுக்கு வந்து அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டான்னு தானமா கட்சி ஆரம்பித்தார் கேப்டனு. 2005 தீவுத்திடலில் அந்த தேமுதிக தொடக்க விழா நிகழ்ச்சியில் அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டாம், நான் தான் மாற்று அப்படின்னு தானே திரு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தார். யோ என்ன நீ வந்து அம்மா வேணாம் ஐயா வேணாம்னு சொல்லிட்டு போய் அம்மா கிட்ட போயிட்டு நீ சேர்ந்துருக்குன்ட்டு சொன்னாங்க. 28 சீட்டு தானே இப்போ ஜெயிச்சது. 28 41 கொடுத்தாங்க. 41 28 அவுட் ஆஃப் 41 ஜெயிச்சாரா? 28. திமுகவே 24 தான் வின் பண்ணாங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போது 26 திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்று எடப்பாடி பழனிசாமி நிலையில் சட்டப்பேரவை செல்வது எப்படி இருக்கும்? ஒண்டியால் அந்த டிடிவி தினகரன் மட்டும் ஆர்கே நகரில் போயிட்டு வந்துடுது. அது மாதிரி போகிறது எப்படி போகிற ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்கும் இல்லை, போக முடியுமா? கருணாநிதியே 91 எலெக்ஷனில் ராஜினாமா பண்ணாருன்னு நினைக்கிறேன் நான். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நடந்ததில் அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. 2 பேரும் 3 பேரும் ஜெயிச்சாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டாரா இல்லை போய் வெளியில் மட்டும் சைன் பண்ணிட்டு வந்தாரா? கழிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார். 89 ஆட்சியை 91 ஜனவரியில் கலைக்கிறாங்க. எலெக்ஷன் வருது. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. அவர் ரிசைன் பண்ண ஐ டோன்ட் ரிமெம்பர். ரிசைன் பண்ணிருக்க மாட்டார். ரிசைன் பண்ணல. படுகொலி அடைஞ்சாங்க ஒரு தேர்தலில். 91 வாஷ்ட் அவுட். இன்னொன்று, விஜய் தொடர்ந்து திமுக வீட்டுக்கு போகணுன்றதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்கான அந்த கூட்டணி கட்சிகளோட கைகோர்க்கு அவ்வளோதான். இன்னொன்று, ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்தில் என்ன சிஎம் ஆயிடணுமா? 2 வருஷத்தில் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் சிஎம் ஆயிடணுமா? முடியுமா? அது இன்னும் ஒரு அரசியலே தொடங்கலை. சுற்றி ரசிகர் மன்ற தலைவர்களையாக வச்சுருக்காரு. அதில் லீடு ரசிகர் மன்ற தலைவர் ஜான் வரகேசன். இல்லை அவர் வந்து வேறு வேலைக்கு போனார், ரசிகர் ஆகிட்டார். எவ்வளோ வேலைப்பா இருக்குது எலெக்ஷன். நீ 2-3 எலெக்ஷன் பார்த்துருப்ப. எவ்வளோ வேலைப்பா இருக்குது எலெக்ஷனு. அவ்வளோ ஈஸியாப்பா. வேட்பாளர் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு தடவைலாம் ஆதவ் சொன்னார் 40-45 இடங்களுக்காக நாங்கள் வந்து போட்டியிட வந்தோம் அப்படின்னு. அதை விட அதிகமாக இருக்குமாங்க சார் இப்போ நம்பர்ஸு? இட் டிபெண்ட்ஸ்மா. அரௌண்ட் அங்கே தான் இருக்கணும். எல்லாரையும் அக்காமடேட் பண்ணணும். ஏடிஎம்கே வில் நாட் கண்டெஸ்ட் எனிதிங் லெஸ் தென் 150. 160 தான் அவங்க மேக்ஸிமம். 160. இது எவ்வளோ இருக்குது? 160ன்னு வச்சுக்குவோம். 160ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஒரு 40 74 இருக்குது. 150ன்னு வச்சுக்கோமே ஒரு வாதத்துக்கு. 50 ஒரு 34 84 இருக்குது. பிஜேபிக்கு ஒரு 20-25. அந்த மீதி இருக்க ஐஜேகே இருக்குது. ஐஜேகேலாம் ரெட்டலை. புதிய தமிழகம் அவங்களாம் ரெட்டலை. ஜான் பாண்டியன், தேமுதிக, ஜான் பாண்டியன், தேமுதிக, அமமுக ரெட்டலை. அமமுக ரெட்டல் கொடுக்க மாட்டாங்க. அவர் குக்கர். அவர் பலாப்பழத்துக்கு நீ உன் கோட்டாவில் ஏதாவது கொடுத்து இல்லை குக்கர் சின்னத்தில் போய் நில்லுன்னா உனக்கு கட்சி ஏது? சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழத்தே கொடுத்துருவாங்க அவருக்கு. அதனால் அவருக்கு சீட்டு இருக்கா இல்லையான்றது தெரில. அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சம் நம்பர் அரௌண்டு 40. ஒன் திங் வி கேன் பி சர்டன். விஜயகாந்த் கொடுத்த 41 குறையாமல் கொடுன்றது விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பார். 42 கூட அது முடியலாம். கௌரவமான இடம் தானே. அப்புறம் எதுக்கியா பஞ்சு டயலாக்லாம் பேசிக்கிட்டு? அதுதான் சொல்கிறேன்ல, ரசிகர் மன்ற தலைவர் உசுப்பத்துறது. நான் சொன்னேன்ல சார், ஆக்ஷன் பிளாக். அதே மாதிரி விட்டுறது. இன்னொன்று மாதிரி பேசுறதுனால ஆதவுக்கு என்னம்மா குறைஞ்சி போச்சு? பார்த்துட்டு அந்த மேடையில்
யாரையா நீ, எங்கேயா இருந்த, நானே எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு தெரியல, நீ வந்து 40-45 சீட்டுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோன்ட்டு என்னமா பேசுகிறாயான்ட்டு விஜய் அவர்கள் வேந்து ரசிப்பார் அல்லவா. அதற்காகத்தான் பேசி, ஓகேங்களா. அதனால் மீண்டும் இந்த குடும்ப ஆட்சி அத்தனை எளிதில் தமிழகத்தில் வந்துவிட முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வான இன்னொன்று, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன், வைண்ட் அப் பண்ணிடலாம். இது வரைக்கும் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது, எங்களை வீழ்த்த முடியாதுலாம் சொல்லிட்டுலாம் இருந்தவங்க அந்த பிஜேபி கூட கூட்டணி அமைஞ்சிச்சோன்னே தினந்தோறும் புலம்புகிறார்கள். பார்த்துருக்கீங்களா? தொடக்கத்தில் சொன்னீங்களே, தினந்தோறும் புலம்புகிறார்கள். அச்சம் வந்து விட்டது. ஜி.கே. மணி கருணாநிதியை புகழ்ந்து பேசியது கூட விஜய் தொடர்பான டெவலப்மெண்ட்டுகள் தெரிந்ததன் அடிப்படையில் இருக்கும். ஸோ விஜய் ஹி மேட் அ மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அதோட எலாஸ்டிக் இவ்வளோதான் தெரியாம அதிகமா இழுத்துட்டாங்களோ என்னன்னே தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்த கேம். உங்களுக்கு சினிமா நல்லா தெரியும், ஓகேவா? கதை கேட்கும்போதே தெரியும், இத்தனை இது வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் உங்களுக்கு தெரியாது. பீகார்லேருந்து ஒரு நபர் வந்து சொல்கிறத நம்பி நான் அங்கே பேசி டெப்டி சிஎம் வாங்கி தரேன், 82 சீட்டு, 120 சீட்டு, 50-50 கேளுங்க. 1980 இதே மாதிரி திமுக போட்டுருக்கு. இது உருட்டு. ஒரு இன்டர்வியூ அதுவும் பிரசாந்த் சொல்கிறாரு 18 ஜெயிப்பார் விஜய் தனியாக. பார்த்தீங்களா? சொன்னோன்னா விஜய் அதை நம்பினதுனால தான் நம்ம மேடை ஏற்றுறாரு. எடப்பாடி ஏற்றுனாரா? எடப்பாடி என்ன பண்ணார்? துட்டை திருப்பி கொடு போ. அதுதான் ஒரு லீடரு. அவனை எது கூப்பிட்டேன்? எனக்கு வேலை செய்து தானே கூப்பிட்டேன். நீ கூட்டணி வச்சிருக்க, அது ஏன் வேலை, உன் வேலை இல்லை, போ. ஆனால் விஜய்க்கு அது தெரியல, பார்த்தீங்களா? ஏன்னா இவருடைய உருட்டுகள் அப்படிப்பட்ட உருட்டுகள். ஃபோனை காமிச்சு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கிராஃப் நான் சொன்னேன்ல, இங்கே இன்னைக்கு நீங்கள் கீழே போய் மைக்கை போட்டிங்கன்னா ரோட்டில் போகிற 50-100 பேர் போகிறாங்கன்னா 100 பேரில் நீங்கள் கேட்டிங்கன்னா 70 பேர் விஜய் தான் யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்கன்னா 70 பேர் விஜய்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ராயபுரம் உதாரணம் தான். 234 விஜய்க்கு எங்கே போவீங்க? புஷியானதே ஜெயிக்க மாட்டார், பார்க்கலாமா? விஜயை தவிர அந்த கட்சியில் தெரிஞ்ச மாதிரியான ஆளுங்க யாருப்பா? விவரமான ஆள் கேண்டிடேட்ஸு ஆதவ் அர்ஜுன், நிர்மல். ஆதவ்லாம் யாருக்கு சார் தெரியும்? அதை சொல்லுங்க. நம்ம இப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அரசியல தெரியும், மக்களுக்கு தெரியுமா? ஆமாம், பொதுமக்களுக்கு தெரியுமா? ஒரு ஆக்சுவலாக எலெக்ஷன்ற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படி வாக்களிப்பாங்கன்னா, அவங்க வட்டாரத்தில் தெரிந்த முகம் யார், அவர் நம்மளுக்காக என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காரா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரா, அவர் என்ன கட்சி அப்படின்னு பார்ப்பாங்க. லைக் விஜய் கட்சியிலே ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவர் எப்படி பார்ப்பாங்க? விஜய் நின்னா போடலாம், யாருப்பா அவர்? வெறும் வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிக்க முடியாது. ஓட்டும் அப்போ வெர்ச்சுவலில் தான் விழும், இல்லையா? இங்கே சோஷியல் மீடியாவில் விஜய் தாவேக்காவை அடிச்சுக்கிறது இன்றைக்கி எந்த கட்சியும் கிடையாது. அதான் சொன்னேன் இல்லை, எல்லா கட்சிக்கும் ஐடி விங்னு தனியாக வேணும். விஜய் கட்சியே ஐடி விங் தான். அது பலவீனமும் கூட. ஆமாம், ஏன்னா கட்சியை சோஷியல் மீடியா நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்ய ஆள் இல்லை. சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போல் நடத்துவாங்க, போல் போடுவாங்க. அடுத்த தமிழகத்தின் முதல்வர் யாராக வர நீங்கள் எல்லா நேரமும் சீமான் தான் போதுமா? இப்படி தான் நீங்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு டெய்லி ஒரு போல் நடத்தி விஜய் முதல்வர் வேட்பாளர் பார்த்தீங்களா, இத்தனை ஓட்டு, இத்தனை மில்லியன் இம்ப்ரெஷன். இன்றைக்கி காலையில் ஒரு அரசியல்வாதி அவர்களை சந்தித்தேன். ஒரு வட மாவட்டத்தை சேர்ந்த அரசியல்வாதி, முன்னாள் எம்பி. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். சென்னையில் அவரை ஒரு 3 தொகுதிகளுக்கும் நம்ம பொறுப்பாளராக போட்டிருந்தேன். என்ன சார் வேலை அப்படின்னு கேட்டேன். பூத்துக்கு என்ன மேற்பார்வையாளர் போட்டிருக்காங்க. என்ன சார் வேலைன்னு கேட்டேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பூத்துக்கும் 9 பொறுப்பாளர். சரி சார், அது அங்கே லோக்கலில் இருக்கவங்க போடுவாங்க, உங்களுக்கு என்ன வேலை? நான் அதை சரி பார்க்கணும். எப்படி சார் சரி பார்ப்பீங்க? நாங்கள் அந்த 9 உறுப்பினர்களும் எல்லா பூத் கமிட்டி, அந்த தொகுதியில் எத்தனை பூத்தோ எல்லா பூத் கமிட்டி மெம்பர்ஸும் இருக்கிற அன்னைக்கு நாங்கள் கூடி ஒவ்வொருத்தட்டையும் உன் பூத்தில் எத்தனை ஓட்டு, எத்தனை பேர் தெரியும், இதில் எத்தனை ஏடிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகும், எத்தனை கன்வெர்ட்டே ஆகாது திமுக, எத்தனை நியூட்ரல், இதில் எத்தனையை மாற்ற முடியுன்றதை நான் செக் பண்ணுவேன். அவன் வேலை செய்கிறானா இல்லையான்னு நான் பார்ப்பேன். இது எது
32 வருஷம் தமிழ்நாட்டோட ஆண்ட கட்சி பூத் கமிட்டிக்கு இது கிட்டத்தட்ட 6 மாதமாக நடந்துகிட்டு இருக்குல்லப்பா. 4-5 மாதம் முன்னாடி 4-5 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பூத் கமிட்டி உறுப்பினர் மாவட்ட செயலாளர் போடல இன்னும். பூத் கமிட்டி 52 வருஷம் ஆன கட்சி இது மாதிரி தமிழகம் முழுக்க அதிமுக பொறுப்பாளர்களை போட்டு எப்போ போனாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அண்ணன் கேபி முனுசாமி பார்க்க போனாலும் சரி, ஆர்பி உதயகுமாரை பார்க்க போனாலும் சரி, ஒரு குமரகுருவை பார்க்க போனாலும் சரி, எல்லாம் பூத்து வேலை. நீங்கள் பூத் கமிட்டி போடலையே பாஸு. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே வந்து கட்சியில் வந்து நீங்கள் போடல. மாவட்ட செயலாளர் போடலன்னா நீங்கள் எப்படி நடத்துவீங்க? விர்ச்சுவல் வரையஸ் வச்சா இட்ஸ் நாட் ஈஸி. இது விஜய் புரிஞ்சுக்கிட்டார், இப்போ புரிஞ்சுக்கிட்டார். கூட இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டார். என்னைக்கு வந்து ஏடிஎம்கே அவருக்கு டோரை க்ளோஸ் பண்ணிச்சோ அன்னைக்கே விஜய் தனது அரசியலில் முதல் பாடத்தை அன்று தான் கற்றுக்கொள்கிறார். அந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. கூட்டணி அமைச்சரவை டெப்டி சிஎம்னு கேட்டிருந்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. சரி வாங்க பேசுவோம். இல்லைங்க எங்களுக்கு 90 சீட்டு வேணும். பேசுவோம்ப்பா வாப்பா. இல்லை நாங்கள் 80க்கு குறைய மாட்டோம். சரி பேசுவோம் வா. இல்லை 2 வருஷம் சிஎம்னே பார்க்கலாம் தம்பி, டெல்லிக்கு டிக்கெட்டை போடுப்பான்னாரு. முடிஞ்சா தனியாக நின்று 5 வருஷமாக சிஎம் அதானே. ஏன்ப்பா யாருக்கிட்டப்பா கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குறேன். எதுக்கு 2 வருஷம்? 5 வருஷம் ஆகிக்க போ விட்டார். திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபி கிட்ட வந்து கூட்டணி வைப்பதன் மூலமாக ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செக்மேட் வச்சிட்டாருன்னு சொல்லாமா? அஃப்கோர்ஸ்மா, தட் இஸ் பாலிடிக்ஸ். நான் தான் சொன்னேன்ல, வரிசையாக பட்டியலிட்டேன்ல. ஃபஸ்ட்டு அவருக்கான பெனிஃபிட்டை நான் சொன்னேன்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஓபிஎஸ் பற்றி ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களாம்மா 15 நாளாக? பார்த்தீங்களாப்பா ஏதாவது? டிடிவி தினகரன் ப்ரெஸ் மீட்டில் வாயை திறந்தாலும் என்னமா சொல்லுவார்? பழனிசாமி வந்து அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவார். 24 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை என்னப்பா பேசினார்? இந்த கட்சி யாரிடம் சேர வேண்டுமோ அவரிடம் சேரும்னு டிடிவி தினகரன் பக்கத்தில் வச்சுட்டு பேசினாரா? அண்ணாமலை எங்கம்மா இன்றைக்கி? ஒரு முன்னாள் முதலமைச்சரை வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு 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 போட்டி போட்டு பல எதிரிகளை வீழ்த்தி பொதுச் செயலாளர் ஆன ஒருவரை வந்து தற்கூறின்ற இன்னைக்கு நீங்கள் எங்கே? அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லலாம், அதை சொல்லக்கூடாது. பட் நீ கூட்டணி கட்சியிலே வச்சுட்டு ஒருத்தர் சொன்னார்னா அது எப்படி எடுத்துப்பா? அப்போ கூட்டணி இல்லைல்ல. எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்ப்பா. என்ன ஏப்பா அவர் அனுபவம் என்ன? அரசியல் அனுபவம் என்ன? அரசியல் அனுபவம் என்னப்பா? எப்பப்பா வந்த அரசியலுங்க? நீ ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார், அந்த கிளை கழகத்துலேருந்து வந்திருக்காரு. நீ டேரெக்டாக பிஜேபியால் ஏர் லிஃப்ட் பண்ணப்பட்டு நீங்கள் ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு ஏர் லிஃப்ட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? தற்கூறின்றீங்க அவரை பொது வெளியில். அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆகிட்டீங்களா? எப்படி செக்மெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா? உங்கள் வாயால் சொல்ல வச்சாரா? தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்ல வச்சாரா? டெல்லி முடிவு செய்யணும்னு சொன்னாரா? சரி சார், இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது திமுகவுக்கு, விஜய்க்கு, அதுக்கப்புறம் இந்த அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்க கொடுத்த குடைச்சல் எல்லாத்துக்குமான செக்மேட்டுன்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்போ இவ்வளோ நாள் முறுக்கிட்டு இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? முதல்ல போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஃபேர் இனஃப், இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஃபேர் இனஃப். உள்ளபடியே அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மிரட்டலுக்கு பணியாமல் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் செப்டம்பர் 2023 கூட்டணியை உடைத்தார். அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சார். நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்த பழக்கருப்பையை நம்ம நேர்காணலில் சொல்லியிருப்பார். சிறுபான்மையினர் அவர் ஆதரிக்கணும், இல்லைனா ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். ஏன் இன்றைக்கி இவ்வளவு பேசுகிற இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் தோழர் லீலாவதி அவர்களோட நினைவு நாள், அதை கொன்ன கட்சிக்காரங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபி கூட இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. எடப்பாடி இன்றைக்கி தனியாக வந்துட்டார்ல, போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்கே போனாலும் உங்களுக்கு 2 சீட்டு எம்பி சீட்டு, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு, இவ்வளோ தானே. வேறு என்ன பாட்டாளி இருக்க சர்வாதிகாரத்தை நிறுவ போகிறீங்களா தமிழ்நாட்டில்? நீங்கள் இல்லை ஒரு கொள்ளையடிக்கிற கட்சி கூட இருந்துக்கிட்டு இருக்கீங்க. போய் அங்கே போய் வலுப்படுத்த வேண்டியதானே நீங்கள்? அவரும் தானே பிஜேபி எதுக்குறேன்ட்டு வெளில வந்தார். ஏன் இவ்வளோ வாய்க்கடியே பேசுகிற திருமாவளவன் போய் அதிமுக வலுப்படுத்த வேண்டியதானே? அதிமுக பிஜேபி முழுங்கிடும்ட்டு ஏன் அது முழுங்காமல் இருக்குது? போய் கூட நின்று நீங்கள் நிற்க வேண்டியதானே? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போக வேண்டியதானே? விட்டுட்டு வந்தார்ல, போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
காங்கிரஸ்க்கு என்னவா பிரச்சனை? இங்கே யாருமே போக மாட்டீங்க, அவரும் பிஜேபி கூட போகக்கூடாது. என்னது இது? அப்போ அவரும் பிஜேபியோட கூட்டணி போகாமல் அந்த கட்சி அழிஞ்சு போகணும் இல்லையா? நீங்கள் திருப்பி இதே மாதிரி திமுக ஜாட்ரா போட்டு கொலெக்ஷன் இருப்பீங்க. அது எப்படி அரசியல் சாத்தியமாகும்? இதுதான் நீங்கள் சொன்ன செக்மெண்ட். புரிஞ்சுதா? இன்றைக்கி உங்களை பதற வச்சாரா? அவர் சிரிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அசம்பிளியில் வெளில வந்து. நீங்கள் ஏன் சார் பதறீங்க? எங்கள் கட்சிங்க. ஆனால் அவங்க தான் பதறாங்க. எனக்கு தெரியுதா? சிபிஎம்க்கு ஆப்ஷன் போச்சு, சிபிஐக்கு ஆப்ஷன் போச்சு, விசிகேக்கு ஆப்ஷன் போச்சு. மதிமுக அது என்றைக்குமே ஆப்ஷன் இல்லை, அது போச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். அவ்வளோதான். திமுகவோட ஒரு அங்கம் அது. இந்த எம்ன்றதை கட்சியில் இருக்க எம்ன்றதை எடுத்துடணும். எங்கேருந்து பிரிந்து வந்தார்களோ அங்கேயே சென்றார். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் தொடக்கத்தில் கேட்டிங்கல்ல நம்ம சேனல்னு. இப்போ இந்த கூட்டணி தொடர்பாக விளக்கங்களை சொன்னேன்னா இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ரோல். இதற்கு பின்னால் இவ்வளவு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த கூட்டணிக்கு பின்னாடி நடந்தவெல்லாம் சொல்கிறோம். இன்னும் வந்து கடந்த ஒரு மாதத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. எனக்கே வந்து இந்த நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் திமுகவுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வந்த அந்த தீர்ப்புகளை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பொன்முடி தீர்ப்பு எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். ஸோ தொடர்ந்து அரசியல் அரட்டையில் பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.